பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். நமது கர்த்தராகிய தேவன் ஆதியிலே எல்லாவற்றையும் சிருஷ்டித்த பொழுது ஆதாமை உண்டாக்குவதற்கு முன்னாடியே அவர் தேவ தூதர்களை உண்டாக்கிய பொழுதும் ஆதாமை உண்டாக்கிய பொழுதும் எல்லோருமே நித்திய ஜீவனை உடையவர்களாக தான் அவர் உண்டாக்கி வைத்திருந்தார். பட் மனிதன் பாவம் செய்தான். மனிதனுடைய பாவத்திற்கு முன்னாடியே ஒரு தூதர்கள்ல ஒரு கூட்டமும் அவர்களும் பாவம் செய்தார்கள். பட் இந்த பாவத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு காமனான ஒரு விஷயம் இருக்கும். அதுதான் பெருமை என்கிற ஒரு காரியம். அதுவும் ஒரு சாதாரண பெருமை கிடையாது, ஆவிக்குரிய ஒரு பெருமையாகத்தான் இருக்கிறது. இப்ப பிசாசனுடைய அந்த வீழ்ச்சியை பார்த்தீங்கன்னா அது ஆவிக்குரிய பெருமை என்று வேதம் சொல்கிறது. நான் தேவனுக்கு ஒப்பா இருப்பேன் அப்படின்னு சொல்லி பிசாசு தன்னோட இருதயத்துல நினைச்சான். இதே பொய்யதான் ஏவாள்கிட்டையும் சொன்னா, இந்த பழத்தை நீ புசிக்கும் நாளில் உன் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் தேவர்களைப் போல மாறுவீர்கள் அப்படின்ற ஒரு ஆவிக்குரிய பெருமையை ஏவாளுடைய இருதயத்திலையும் அவன் தூண்டி விட்டுருந்தான். அதே போல புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து வந்த பொழுது யூதர்கள் இவர் எங்களுக்கு ராஜா அல்ல, அவர் செய்த எல்லா அற்புதங்களையும் பார்த்தாங்க, அடையாளங்களையும் பார்த்தாங்க, மேசியாவுக்குரிய எல்லா தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்றியவர் இயேசு கிறிஸ்து தான்றது தெரிஞ்சும் அவரை வேண்டான்னு சொல்லி புறந்தள்ளினாங்க. இதுக்கு காரணமும் பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேத பாரகர்கள் இவங்களுடைய ஆவிக்குரிய ஒரு பெருமை தான். புதிய ஏற்பாட்டுல சீஷர்கள் கூட்டத்துல இருந்த அனனியா, சபிரா இவங்க சொத்துல பாதியை கொடுக்கறது கூட ரெடியா இருந்தாங்க. பட் மீதியை அவங்க ஏமாத்துனது, பொய் சொன்னது, இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆவிக்குரிய பெருமை தான். இப்போ இதை எப்படி மேற்கொள்வது? நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகளா வாழ்க்கையை வாழணுன்றதை நம்ம விருப்பப்படுறோம். நம்ம கர்த்தர் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அப்படின்னா ஆவிக்குரிய பெருமை இல்லாம நாம எப்படி இதை மேற்கொள்ள முடியும் அப்படிங்கிறத இன்னைக்கு வசனங்களை கொண்டு ஆராய்ந்து பார்க்கலாம். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10:12. 1 Corinthians 10:12. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். ஆமென். தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். அப்ப நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன்னா என்னது? நான் கரெக்டா தான் இருக்கிறேன், நான் பர்ஃபெக்டா தான் பைபிள் வசனத்தை கடைபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க எல்லாம் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்படின்னா நம்ம கர்த்தருடைய வழிகள் நடக்கிறோமா? நல்லதுதான், அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு, பட் எச்சரிக்கையா இருக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. என்னைக்கு ஒரு ஆவிக்குரிய பெருமை வருகிறதோ அன்னைக்கு வீழ்ச்சியும் இமீடியட்டா வரும்னு சொல்லி வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம். ரோமர் 12:3. Romans 12:3. அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும். ஆமென். உங்களில் எவனாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும். நம்மளை குறிச்சே நம்ம மேன்மை பாராட்டக்கூடாது, நம்மை குறித்தே நாம் பெருமையாக எண்ணக்கூடாது அப்படின்னு நமக்கு வசனம் சொல்லி கொடுக்குது. நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணது போல பிசாசுனுடைய பாவம் ஆவிக்குரிய பெருமை. நான் தேவனுக்கு ஒப்பாவேன், உன்னதங்களிலே ஏறுவேன், தேவனுக்கு ஒப்பாவேன் அப்படின்னு சொல்லி தேவனுக்கு நிகரா இருக்கணும்ன்ற அந்த ஒரு பாவம் தான் பிசாசுனுடைய பாவம். இந்த பாவத்தை தான் ஏவாளுக்குள்ளரையும் தூண்டி விட்டான். இந்த பழத்தை புசிக்கும் பொழுது உங்கள் கண்கள் திறக்கப்பட்டு தேவர்களை போல மாறுவீர்கள் அப்படின்னு சொல்லி பிசாசும் ஏவாளுக்கு இந்த ஒரு ஆவிக்குரிய பெருமையை தான் தூண்டி விட்டுருந்தான். பட் பாபேல் கோபுரம் கட்டினப்ப என்ன காரணத்துக்காக கட்டினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு ஆவிக்குரிய பெருமை தான். நாங்கள் வானங்களுக்கு ஏறுவோம்னு சொல்லி நோவானுடைய வெள்ளத்துக்கு பிறகு ஆண்டவர் என்ன சொல்றாரு? பூமி முழுவதும் பரம்புங்கள் அப்படிங்கிறார். பூமி எல்லாம் நீங்க பரம்பி போங்க அப்படின்னு சொன்னா நாங்க அதெல்லாம் பூமி முழுவதும் போக மாட்டோம், ஒரே இடத்துலதான் நாங்க இருக்க போறோம்னு சொல்லி அந்த பாபேல் கோபுரம் கட்டினார்கள்ன்றத ஆதியாகமம் 12 வாசிக்கிறோம். அதுவும் தேவனுக்கு வசனமா இருந்தது. இது அவருக்கு விரோதமான ஒரு பெருமையான காரியமா தான் இருந்துச்சு. அதே போல மோசே வனாந்தரத்துல மோசேயும் ஆரோனும் வழி நடத்திய பொழுது கோரா என்கிற ஒருவன் எதிர்த்து நின்னான். ஏன் நீங்க மட்டும்தான் ஒளியம் பார்ப்பீங்களா, நாங்க ஒளியம் பார்க்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி இதுவும் ஒரு ஆவிக்குரிய பெருமைக்குரிய ஒரு ரெபலியனா தான் இருந்துச்சு. பட் அதே போலதான் மோசையினுடைய சகோதரன் சகோதரியா இருந்த ஆரோனும் மிரியமும், என் கர்த்தர் உங்ககிட்ட மட்டும்தான் பேசுவாரா,
கர்த்தர் எங்கிட்டையும் தான் பேசுவாரு அப்படின்னு சொல்லி இவர்களும் வந்துட்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ரைடோட இருந்ததுனாலதான் கர்த்தர் மெரியமைய அடித்தார் அப்படிங்கிறத வந்துட்டு பாக்குறோம். எசேக்கியா ராஜா நல்ல ராஜான்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். பட் இந்த எசேக்கியா ராஜாவை போல விசுவாசம் உள்ள ஒரு ராஜா இல்லை அப்படின்னு சொல்லி வேதமே சாட்சி கொடுக்கிறது. பட் கடைசி நாட்களிலே அவனுடைய இருதயம் வந்துட்டு மனம் மேட்டிமை அடைந்தது, அதனால அவன் ஒரு தவறு செஞ்சான்னு சொல்லி வசனம் சொல்கிறது. இப்படி பைபிள்ல வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்மளால பார்க்க முடியும். அது பிசாசனுடைய பாவமா இருக்கட்டும், ஆதாம் ஏவாளுடைய பாவமா இருக்கட்டும், பாபேல் கோபுரம் கட்டினதா இருக்கட்டும், கோராவினுடைய அந்த எதிர்ப்பா இருக்கட்டும், மெரியம் ஆரோனுடைய வந்துட்டு அந்த எதிர்ப்பா இருக்கட்டும், எசேக்கியா ராஜாவுடைய மனமேட்டுமை, இது எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படை காரணம்னு பாத்தீங்கன்னா அது பெருமை தான், அகந்தை. அது ஆவிக்குரிய ஒரு பெருமையா தான் வந்துட்டு இருக்குது. பட் இது இருக்கக்கூடாதுன்னு கர்த்தர் நம்மிடம் விரும்புகிறார். ஏன்னா பிசாசு இப்படிதான் விழுந்தான், அநேக போதகர்களும் இப்படிதான் விழுந்துட்டு இருக்கிறாங்க. நாம இதுல எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் அதிகாரம் 8 வசனங்கள் 1 முதல் 2 வரைக்கும். 1 Corinthians chapter 8 verses 1 to 2. விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை குறித்த விஷயத்தில் நம் எல்லோரும் அறிவு உண்டென்று நமக்கு தெரியுமே. அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. ஆமென். அறிவு இருமாப்பை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. இது எப்படிப்பட்ட அறிவு? ஒண்ணு, உலகத்துக்குரிய அறிவு. இது இருமாப்பை தான் வந்துட்டு உண்டாக்கும். ஒரு சிலர் நான் படிச்சிருக்கிறேன், எனக்கு நிறைய வசனங்கள் தெரியும், நிறைய வசனம் மனப்பாடமா தெரியும், ஈவன் கட்டிட சபையை காட்டிலும் எங்களுக்கு அதிகமா தெரியும்னு சொல்லி அடிக்கடி வந்துட்டு பைபிள்ல தெரிஞ்ச காரியத்தை பெருமை பாராட்டணும்னாக்க இந்த பைபிளுக்குரிய அறிவு கூட இருமாப்பை உண்டாக்குறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் வந்துட்டு இருக்குது. பட் அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும் என்று வேதம் சொல்கிறது. இப்ப நம்ம எல்லோருக்குமே கர்த்தர் நிறைய தான் சொல்லி கொடுத்திருக்கிறாரு. இது எதனால சொல்லி கொடுத்தாரு? இது நாம ஏதோ நல்லவங்க அப்படின்றதுக்காக கர்த்தர் சொல்லி கொடுத்தாரா? நிச்சயமா கிடையாது. அவருடைய கிருபையினாலதான். இது இலவச ஈவு அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. கர்த்தர் நம்மளை அன்பு செய்கிறார், நாம நல்லவங்கன்றதுக்காக கர்த்தர் நமக்கு இதை சொல்லிக் கொடுக்க கிடையாது. அவர் நம்மை அன்பு செய்கிறார், இலவச ஈவாக வந்துட்டு சில கிருபை வரங்களை, சில நன்மையான காரியங்களை, சில வெளிப்பாடுகளை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. சிம்பிளா சொல்ல போனா தாழ்மையாயிரு அப்படிங்கிறார். அப்ப நிறைய உனக்கு தெரியும்னு சொன்னாக்க முதல்ல உனக்கு தேவை தாழ்மைதான் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நம்மிடம் சொல்லுகிறார். அப்ப பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்ற வசனத்தை பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டுலையுமே நம்ம பல முறை வந்துட்டு வாசிக்கத்தான் செய்யறோம். அப்ப இந்த பெருமைன்றது கர்த்தருக்கு கம்ப்ளீட்டா பிடிக்காத ஒரு விஷயம். அது பிசாசுகிட்ட இருந்து அது அந்தி கிறிஸ்துவுக்கு டிரான்ஸ்பர் ஆச்சு. அந்த பிசாசு அந்தி கிறிஸ்து இந்த கூட்டத்துக்கிட்ட இருந்து அது ஆவிக்குரிய இன்னொரு கூட்டம், அதாவது கள்ள போதகர்கள், கள்ள சபைகள், கள்ள கிறிஸ்தவர்கள், இவங்களுக்குள்ளாரையும் அந்த ட்ரைட்ஸ் எல்லாமே இருக்கிறத வந்துட்டு பாக்குறோம். பட் நாம இதுல இருந்து விலகி இருக்க வேண்டும். இந்த பெருமை என்கிற ஒரு காரியத்திலிருந்து, அது ஆவிக்குரிய பெருமையா இருந்தாலும் இல்ல ஜீவனத்தின் பெருமையா இருந்தாலும், இவை எல்லாவற்றிலிருந்தும் நாம் விலகி இருக்க வேண்டும். நம்ம தாழ்மை உள்ள இருதயம் உள்ள பிள்ளைகளா நம்ம இருக்கணும். இதுதான் கர்த்தர் நம்மிடம் விரும்புகிறார். ரோமர் 11 அதிகாரம் வசனம் 20 வாசிக்கலாம். ரோமன்ஸ் 11:20. நல்லது, அவ்விசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன. நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய். மேட்டிமை சிந்தையாயிராமல் பயந்திரு. ஆமென். இந்த ரோமர் 11 அதிகாரத்துல சுபாவ கிளைகள், காட்டு ஒளிவ மரம் அப்படின்னு சொல்லி யூதர்களையும் புறஜாதிகளையும் பவுல் வந்துட்டு கம்பேர் பண்ணி காமிக்கிறான். இப்ப இந்த சுபாவ கிளைகளா இருந்த யூதர்கள் வந்துட்டு விசுவாசம் இல்லாததுனால அவ்விசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன. நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய். உண்மைதான், நம்ம இந்நாள் வரைக்கும் நம்ம நிற்கிறது விசுவாசத்தினால நம்ம நிற்கிறோம்ன்றதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. மேட்டிமை சிந்தையாயிராமல் பயந்திரு அப்படிங்கிறார். நம்ம விசுவாசத்தோட இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்னது? மேட்டிமையான சிந்தனையோடு இராமல் கர்த்தருக்கு பயந்து இருக்கணும். அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நம்ம தெய்வ பயத்தோட இருக்கணும்ன்றதான் கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது. நமக்கு நிறைய வந்துட்டு உலகப்பூர்வமா ஒரு அறிவு இருக்கலாம், இல்ல உலகப்பூர்வமா ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கலாம், இல்ல பைபிள் வசனங்கள்ல நல்ல ஆழமான ஒரு அறிவு கூட வந்துட்டு கர்த்தர் கொடுத்திருக்கலாம். பட் இருந்தாலும் கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்ப்பது தாழ்மை உள்ள இருதயத்தை தான் கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். மனுஷனை நன்மை என்னதென்று கர்த்தர் உனக்கு அறிவித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் என்னத்தை எதிர்பார்க்கிறார்? மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார்? இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசங்கத்துல வந்துட்டு நம்ம ஆரம்பத்திலே கேட்கறது வந்துட்டு என்னது? மத்தேயு 5 அதிகாரம்
3ஆம் வசனம் வாசிக்கலாம். Matthew 5:3. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆமென். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்ப ஆவியில எளிமைனா என்னது? தாழ்மையாக சிந்திப்பது. இந்த தாழ்மையான பேச்சு நிறைய பேருக்கு ஏன் இருக்காதுன்னா, இந்த சிந்தனை தாழ்மையா இருக்காது. தாழ்மையான பார்வை, மேட்டுமையான கண்கள் ஏன் இருக்கும்னு சொன்னாக்க, இருதயத்துல வந்துட்டு அந்த தாழ்மை வந்துட்டு இருக்காது. இந்த செயல்பாடுகள் எல்லாம் பெருமையா ஏன் இருக்கும்னு சொன்னாக்க, இருதயத்துல மனத்தாழ்மை வந்துட்டு இருக்காது. கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்னது? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையதுங்கிறார். இதுல அடிப்படை தான் மனம் திரும்புதல். இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சப்ப மத்தேயு 4:17 மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறதுன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணார். முதல்ல மனம் திரும்ப அப்படிங்கிறார். பட் யாருக்கு இந்த பரலோக ராஜ்யம்? மனம் திரும்பினா பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குதுன்றார். பட் இந்த பரலோக ராஜ்யத்தை யாருக்கு கொடுப்பேங்கிறாரு? ஆவியில் எளிமை உள்ளவர்களுக்கு தான் பரலோக ராஜ்யம் அவர்களுடையதுன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இந்த ஆவியில எளிமை இல்லாதவர்கள் தான் இயேசு கிறிஸ்துவின் காலகட்டத்தில் வாழ்ந்த மெஜாரிட்டி யூதர்கள் இவரை சிலுவையில் அறையும்னு சொல்லி ஒரு ஆவிக்குரிய பெருமையோடு தான் வந்துட்டு அவர் சிலுவையில் அறையுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா அவங்க எதிர்பார்த்தபடி இவர் செய்யலாம். எங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை ஈவன் தோ அவர் வந்துட்டு எல்லா தீர்க்க தரிசனங்களும் அவர் பூர்த்தி பண்ணாலும் அவங்களுடைய மாம்சத்துக்குரிய எக்ஸ்பெக்டேஷனை வந்துட்டு பூர்த்தி பண்ணலன்றதுனால இவர் வேண்டான்னு சொல்லி புறந்தள்ளிட்டாங்க. பரிசேயர்களுடைய அந்த மாய்மாலத்தை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, நாங்கெல்லாம் வந்துட்டு பணக்காரர்களா இருக்கிறோம், மற்ற யூதர்களை காட்டிலும் நாங்க தான் மேன்மையானவர்கள் அப்படின்ற ஒரு ஆவிக்குரிய பெருமை இருந்துச்சு. அதனாலதான் மத்தேயு 23ஆம் அதிகாரத்துல பரிசேயரே, சதுசேயரே, வேதபாரகரே, உங்களுக்கு ஐயோ கேடுன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து பல இடத்துல சொல்லார். அங்க பெருமை இருந்ததுனாலதான் பரிசேயர்களையும் வேதபாரகரையும் கர்த்தர் வந்துட்டு கண்டிக்கிறாரு, அவங்களுக்கு ஐயோ கேடுன்னு சொல்றாரு. அதே போல புதிய ஏற்பாட்டுல லூக்கா 18ஆம் அதிகாரத்துல 2 பேரும் ஜெபம் செய்கிற உவமையை வந்துட்டு நம்ம கேட்கிறோம் இல்லைங்களா? ஒரு பரிசேயனும் ஒரு ஆயக்காரனும் ஜெபம் செய்யறதுக்கு போறப்ப அந்த பரிசேயனுடைய ஜெபம் வந்துட்டு எப்படி இருந்துச்சு? ஒரு ஆவிக்குரிய பெருமையோட தான் இருந்துச்சு. நான் அவனை போல இல்ல ஆண்டவரே, நான் இந்த ஆயக்காரனை போல இல்லை, அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், நான் வந்துட்டு வாரத்துல 2 தடவை உபவாசிக்கிறேன், அதே போல தசம பாகம் கொடுக்குறேன்னு சொல்லி செல்ஃப் ரைச்சியஸா இருக்கிறான், ஆவிக்குரிய பெருமையோட இருக்கிறான். அவனுடைய பாவம், அந்த பரிசேயனுடைய பாவம் பாத்தீங்கன்னா, ஒன்னு ஆவிக்குரிய பெருமை, 2வது செல்ஃப் ரைச்சியஸ்னஸ். தன்னுடைய சுய நீதியை வந்துட்டு நிலைநாட்ட தான் பாக்குறான். தேவ நீதியை நிலைநாட்டுவதை காட்டிலும் சுய நீதியை தான் அவன் வந்துட்டு பாக்குறான். பட் இந்த ஆயக்காரன் வந்துட்டு என்ன சொன்னா, பாவியா இருக்கிற என் மேல் கிருபையாயிரும் அப்படின்னு சொல்லி தாழ்மையா வந்துட்டு ஜெபிச்சப்ப கர்த்தர் என்ன சொல்றது? அவன் அல்ல இவனே அப்படின்னு சொல்லி ஆயக்காரனை காண்பித்து இவனே நீதிமானாக்கப்பட்டு தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி சென்றான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இந்த ஆவிக்குரிய பெருமைன்றது வந்துட்டு பழைய ஏற்பாடோ புதிய ஏற்பாட்டிலோ எல்லா இடத்துலையும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். அனனியா சப்ரா கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா சொத்தை கூட அவங்க ஷேர் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஆனா பாதி சொத்தை கொடுத்துட்டு எல்லாருமே முழு சொத்தை கொடுத்தாதான் நினைக்கணும்னு சொல்லி ஒரு ஆவிக்குரிய பெருமையோட தான் அந்த அளவை கூட அவங்க சொல்றதுக்கு ரெடியா இல்லை. நம்ம பாதியை கொடுப்போம், எல்லாருமே முழு அளவு நினைச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். நம்மளை பார்த்து பெருமையா வந்து நினைச்சுக்குவாங்க, இவங்க முழு சொத்தையும் கொடுத்துட்டாங்க, கர்த்தருக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இவர்களை குறித்து அவர்கள் பெருமையாக எண்ண வேண்டும் என்பதற்காக தான் அனனியா சப்ரா வந்துட்டு பாதியை வஞ்சித்து வைத்து மீதியை கொடுத்தாங்க. சீமோன் அப்படிங்கிற வந்துட்டு ஒரு மாய வித்தைக்காரன் இருக்கிறான். அவனும் வந்துட்டு பணத்தை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறான். பட் நான் பணத்தை கொடுக்குறேன், எனக்கு பரிசுத்த ஆவியை கொடு அப்படின்னு சொல்லி ஒரு ஆவிக்குரிய பெருமையோட தான் வந்துட்டு, இந்த ஆவிக்குரிய பெருமை பொருளாசையை காட்டிலும் ரொம்ப மோசங்க. இந்த ஆவிக்குரிய பெருமை என்பது பொருளாசையை காட்டிலும் வந்துட்டு மிகவும் மோசமானதா இருக்கிறது. அதனாலதான் நம்ம இதுல ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த 3 யோவான் புஸ்தகம் படிச்சு பாத்தீங்கன்னா அதுல தியோத்திரப்பு அப்படின்ற ஒருத்தன் இருப்பான். நான் சபைக்கு எழுதினேன், அவர்களில் முதன்மையா இருக்க விரும்புகிற தியோத்திரப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி யோவானுக்கு இந்த நிலைமை. ஆதியில யோவான் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு வந்துட்டு பிரியமுள்ள சீஷனா இருந்தாலும் யோவான் எழுதியதை வந்துட்டு தியோத்திரப்பு அப்படின்ற ஒரு மனுஷன் வந்துட்டு அதை ஏத்துக்கவும் இல்லை. யோவான் சொல்றதை ரைட்டுன்னு சொல்றவங்கள சபையை விட்டு வெளியில புறம்பே தள்ளினான் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்ப இந்த ஆவிக்குரிய பெருமை எல்லா இடங்கள்லயும் வந்துட்டு இருக்கத்தான் செய்யுது. குறிப்பா வந்துட்டு சபைகள் மத்தியிலையும் இது நிறையாவே இருக்குது. குறிப்பா கள்ள போதகர்கள் மத்தியில இது நிறையாவே இருக்குது. பட் நாம இதை எந்த விதத்திலையும் அக்வயர் பண்ணிடக்கூடாது. நமக்கு அதிகமா வசனம் தெரியலாம், நீங்க ஊழியம் பார்க்கலாம், உங்களுடைய குடும்பமே வசனத்தின்படி பெர்ஃபெக்டா இருக்கலாம். பட் இந்த ஆவிக்குரிய பெருமை நமக்கு இல்லாம இருக்கணுன்றதுல வந்துட்டு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். சரி, இந்த பிசாசு எப்படி விழுந்தான்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான் அவனுடைய தந்திரங்களை நாம் அறியாதவர்கள் அல்லவே என்று வேதம் சொல்கிறது. ஏசாயா 14ஆம் அதிகாரம்
வசனங்கள் 12 முதல் 15 வரைக்கும் வாசிக்கலாம். ஐசையா சாப்டர் 14 verses 12 to 15. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்தில் வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். ஆமேன். அதிகாலையின் மகனாகிய வெடிவெள்ளியே, இது பிசாச குறிக்கிற ஒரு வார்த்தை தான். நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் நீங்க வாசிக்கும் பொழுது அங்கே வலு சர்ப்பமானது வானத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டதுன்றதை நம்ம வாசிக்கிறோம். அதே தான் இங்கேயும் கர்த்தர் பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்கிறாரு. நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நான் அப்படின்ற வார்த்தை தான் 13வது வசனத்திலையும் 14வது வசனத்திலையும் முதல் வார்த்தையா இருக்குது. நான் சொல்றவன் தான் பிசாசு. அதே போல ஒரு சிலர்கிட்ட நீங்க மனிதர்கள்ட்ட கவனிச்சு பார்த்தீங்கன்னா நான்ற வார்த்தை ரொம்ப அடிக்கடி இருக்கும். சில பேர் நாங்கன்னு சொல்லுவாங்க, நம்ம செய்யலாம், இல்லை நாம எல்லோரும் இதை சேர்ந்து செய்யலாம் அப்படின்றதுக்கு பதிலாக நான் இதை செய்வேன், நான் சொல்றதை நீ கேளு. இந்த நான்ற வார்த்தை யாருக்கிட்ட அதிகமா இருக்குதோ அவங்க கிட்ட நிச்சயமாவே ஒரு பெருமை இருக்குது. அது அவங்க சபைக்குள்ளார இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆவிக்குரிய பெருமையும் இருக்குதுன்னு நம்ம ஈஸியாவே சொல்ல முடியும். பிசாசு என்ன சொல்றான்? நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீட்டிருப்பேன், நான் கர்த்தரை காட்டிலும் பெரிய ஆளா மாறுவேன்னு சொல்லி பிசாசு சொன்னான். நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ இருதயத்தில் சொன்னாயே. அவன் வாய் விட்டு சொல்லலங்க, இருதயத்துலதான் சொல்லிக்கிட்டான். கர்த்தருக்கு உடனே தெரிஞ்சு போய் அவனை விரட்டி விட்டுட்டார். நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். இதுதான் பிசாசனுடைய ஆவிக்குரிய பெருமையா இருக்குது. இன்னைக்குமே நமக்கு இருக்கிற ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பேரிசன் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட். அவரோட நான் பெட்டரா இருக்கணும். இது உலகத்திலே ஆரம்பிச்சது. சின்ன வயசுலயே அப்பா அம்மா பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க? நீ அந்த பிள்ளையோட நீ பெட்டரா இருக்கணும். இதுவே முதல்ல தவறானது. நீ அந்த பிள்ளையோட பெட்டரா இருக்கணும், அந்த பிள்ளையோட நீ நல்ல மார்க் எடுக்கணும், அந்த பிள்ளையோட வேகமா ரன்னிங் ரேஸ்ல ஓடணும். இந்த ஆட்டிடியூட் நம்ம சொல்லி கொடுக்க கூடாது. டூ யுவர் பெஸ்ட், அவ்வளவுதான். நீ கர்த்தர்ட்ட போய் ஜெபம் பண்ணு, ஏசப்பாவை நம்பு, ஏசப்பாவை ஜெபம் பண்ணி நம்பி நீ உன்னால என்ன முடியுமா, உனக்கு எந்த அளவுக்கு கிருபையை கொடுக்குறாரோ அந்த அளவுக்கு நீ செய். நீ என்ன மார்க் எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ எந்த ரேங்க் எடுத்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன். இதுதான் அப்பா அம்மா சொல்ல வேண்டிய விசுவாசமான வார்த்தைகளா இருக்கணும். நீங்க கர்த்தரை நம்பி உன்னால முடிஞ்ச எஃபர்ட்டை போடு, இயேசுவை நம்பு, நீ பைபிள் படி, நல்லா ஜெபம் பண்ணு, கர்த்தரை முழுமையா நம்பி போய் உன்னால முடிஞ்சதை பண்ணு. நீ என்ன மார்க் எடுத்தாலும் அவனை திட்ட மாட்டேன் இப்படின்னு அப்பா அம்மா சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா இந்த கம்பேரிசன் ஆட்டிடியூட் பிள்ளைங்களுக்கு இருக்காது. இப்படியே கம்பேர் பண்ணியே வளர்ந்து அடிக்கடி அப்பா அம்மா சொல்றது, அவன் உன்னையோட நல்லா படிக்கிறான், அவன் உன்னோட இதுல பெட்டரா இருக்கிறான், நீ அவனை போல இல்ல, நீ அந்த பிள்ளைய போல இல்ல அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி இந்த ஒரு இன்ஃபீரியர் ஃபீலிங் பிள்ளைங்களுக்கு கொடுத்துறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அதுல என்ன உண்டாகுது? பொறாமை உண்டாகுது. கம்பேரிசன் ஆட்டிடியூட்ல இந்த பொறாமை உண்டாகுது. நான் மற்றவங்களோட பெட்டரா இருக்கணும்ன்ற ஒரு எண்ணம் அப்பா அம்மா மூலமா பிள்ளைங்களுக்கு உருவாகுது. பட் கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது, மற்றவர்களை பார்க்கும் பொழுது அல்ல, உன்னையே பார்க்கும் பொழுது உனக்கு மேன்மை பாராட்ட இடம் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப நம்முடைய பழைய வாழ்க்கையோட நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட நான் இன்னைக்கு பரவாயில்ல. நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு குடிகாரனா இருந்தேன், இன்னைக்கு நான் குடிக்கிறது இல்ல. 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் சினிமா பார்த்துக்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு நான் சினிமா பார்க்கறது இல்ல. 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் புரணி பேசுவேன், பொருளாசையோட இருந்தேன், என்னுடைய மாமியாரை நான் வெறுத்தேன், நாத்தனாரை நான் வெறுத்தேன், இன்னைக்கு நான் அதெல்லாம் செய்யறது இல்லை, அவங்களெல்லாம் நான் மன்னிச்சிட்டேன். அப்ப மற்றவனை பார்க்கும் பொழுது அல்ல, தன்னை பார்க்கும் பொழுது மேன்மை பாராட்ட இடம் உண்டு அப்படின்னு சொல்லி வசனம் சொல்கிறது. அப்ப பிசாசு கம்பேர் பண்ணது யாரோட? கர்த்தரோடவே பிசாசு கம்பேர் பண்ணிட்டு நான் இயேசுவை விட பெரிய ஆளா மாறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன்னு சொல்லி சொன்னோம். இதேதான் டவர் ஆஃப் பாபேல் கோபுரம் கட்டினப்பையும் மனிதர்கள் செய்த தவறு இந்த தவறு தான். பார்வோனும் இதே தவறு தான் செஞ்சான். 10 முறை கர்த்தர் தவணை கொடுத்தும் 10 முறை தன்னோட இருதயத்தை கடினமாக்கிக்கிட்டான். விட மாட்டேன், இவர் தான் கர்த்தர்னு அவனுக்கு தெரியுது. இவ்வளவு பெரிய அற்புதங்களை மோசே என் கையினால செய்கிறார். அவ்வளவு அற்புதங்கள், அநேக வல்ல செயல்களை மோசே மூலமா, ஆரோன் மூலமா கர்த்தர் செஞ்சோம். இவர் தான் சர்வ வல்லமையுள்ள தேவன்றதை தெரிஞ்சுமே பார்வோனுடைய இருதயம் எப்படி இருந்துச்சு? கடினப்பட்டு இருந்தது. கோலியாத்தை பாருங்க,
தன்னுடைய மாம்சத்தை குறித்து தான் அவன் மேன்மை பாராட்டினான். நான் உயரமா இருக்கிறேன், நான் 8 அடி இருக்கிறேன், நான் 9 அடி இருக்கிறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய மாம்சத்தை குறித்து பெருமையா வந்துட்டு பேசினான். பட் தாவீது வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு இளம் வாலிபனா வந்துட்டு இருந்தாலும் கர்த்தர் அவனுடைய கூட இருந்தார். அந்த இடத்துல முதல் முறையா சேனைகளின் கர்த்தர் அப்படின்ற வார்த்தை பைபிள்லயே வந்துட்டு வரும். சேனைகளின் கர்த்தர், எங்கெங்கெல்லாம் கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறாரோ அங்க சேனைகளின் கர்த்தர் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கும். இந்த வார்த்தையை முதல்ல பயன்படுத்தினது தாவீது. நான் என்னுடைய பலத்தை நம்பி நான் வரல, நீ உன்னோட மாம்ச பலத்தை நம்பி வந்திருக்கிறேன், நான் வந்துட்டு சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தாழ்மையா சிந்திச்சான். அப்ப தாழ்மையா சிந்திக்கிறவனுக்கு தான் கர்த்தர் கிருபையை கொடுத்தாரு. பெருமையா இருந்த கோலியாத்தை கர்த்தர் வந்துட்டு ஒரே அடியில வந்துட்டு கொன்னுட்டார். இதே போலதான் எஸ்தர் புஸ்தகத்துல ஹாமான் அப்படின்ற ஒருத்தனை பாக்குறோம். நான் யூதர்களை கொன்னே திருவேன், நான் பெரிய பதவியில இருக்கிறேன், நான் என்ன சொன்னாலும் ராஜா கேட்பாருன்னு சொல்லிட்டு அவருடைய மாம்ச பலத்தை தான் நம்பி பெருமையா வந்துட்டு இருந்தான். பட் யூதர்கள் வந்துட்டு அப்பொழுது தாழ்மையாக மாறி 3 நாள் உபவாசித்து கர்த்தரை மட்டுமே நம்பி இருந்தார்கள். இவன் ராஜாவையும் அந்த போரையும் அந்த பலத்தையும் நம்பி இருந்தான். பட் யூதர்கள் கர்த்தரை மட்டுமே நம்பி இருந்ததுனால, தாழ்மையா அவர்கள் தன்னை மாற்றி கொண்டதுனால கர்த்தர் அவர்களுக்கு கிருபையை கொடுத்து ஆமானை வந்துட்டு அவர் கொலை செய்தார் அப்படிங்கிறத வந்துட்டு பாக்குறோம். அப்ப பிசாசனுடைய சிந்தனை உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் அப்படின்னு நம்ம பெருமையான சிந்தனை இருந்துச்சு. இதே மாதிரி நானும் அவரோட பெட்டரா இருக்கணும், நான் அந்த சகோதரனோட பெட்டரா இருக்கணும், இந்த சகோதரியோட நான் பெட்டரா இருக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்துச்சுன்னா இது பிசாசுக்குரிய எண்ணமா தான் வந்துட்டு இருக்கும். அதுல இருந்து நம்முடைய இருதயத்தை நம்ம காப்பாத்திக்கணும். லூக்கா 1 அதிகாரம் 51வது வசனம் வாசிக்கலாம். லூக் 1:51. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார், இருதய சிந்தையில் அகந்தையுள்ளவர்களை சிதறடித்தார். ஆமென். இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். அப்ப இருதயத்தின் சிந்தனைகள் எப்படிங்க இருக்கணும்? இது தாழ்மையா இருக்கணும். அதனாலதான் கர்த்தர் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல எந்த ஒரு கீழ்ப்படியாமையின் எண்ணத்தையும் இயேசு கிறிஸ்துவுக்கு சிறைப்படுத்துகிற பிள்ளைகளா இருக்கணும்னு சொல்லி சொல்றார். இருதயத்துல தப்பான சிந்தனைகள் வரும், பெருமையான சிந்தனைகள், இந்த பூமிக்குரிய பெருமை, ஆவிக்குரிய பெருமை, எல்லா சிந்தனையும் வரும். அதை விரட்டி விடணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெளியில போ அப்படின்னு சொல்லி அதை விரட்டி விடுகிற பிள்ளைகளா இருந்தா பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்க மாட்டோம். ஏன்னா பிசாசு வந்துட்டு எப்படி இன்னொரு இடத்துலயும் வந்துட்டு பாவம் செஞ்சான்னு சொல்லி எழுதியிருக்கு. வாசிக்கலாம். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 17 வரைக்கும். எசேக்கியேல் சாப்டர் 28 verses 14 to 17. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூபு, தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். உன் வியாபாரத்தின் மிகுதியால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற கேருபாய் இருந்த உன்னை அக்கினிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன். உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்றே, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். உன்னை தரையிலே தள்ளி போடுவேன். ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையாக்குவேன். ஆமீன். ஆமென். நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப் அப்படின்னு சொல்லி கர்த்தர் வந்துட்டு சொல்றார். கேரூபா இருந்தவன் தான் பின்னாடி வந்துட்டு பிசாசா வந்துட்டு விழுந்து போயிட்டான். 15வது வசனத்துல நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்று இருந்தாய். ஆரம்பத்துல பிசாசு ஒழுங்காதான் இருந்திருக்கிறான் கொஞ்ச நாள் வரைக்கும். அதன் பிறகு அவனிடத்தில் அநியாயம் காணப்பட்டது. அது என்ன அநியாயம்? அதை தான் நம்ம ஏசாயால வந்துட்டு படிச்சோம். நான் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் அப்படின்ற மேட்டுமையான ஒரு சிந்தனை வந்துட்டு அது வரைக்கும் உன் வழிகளில் குறைவற்று இருந்தாய்ன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். பிசாசு பாவம் செஞ்சான்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அதே போல 17வது வசனத்துல உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமை ஆயிற்று, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். இன்னைக்கும் அழகு மினுக்கு இதனால வந்துட்டு அநேகருக்கு வந்துட்டு பெருமையான எண்ணங்கள் வந்துட்டு இருக்குது. பட் சௌந்தரியம் வீண் என்று வேதம் சொல்கிறது இல்லைங்களா? சௌந்தரியம் எல்லாமே வீண். கர்த்தர் விரும்புறது வந்துட்டு இருதயத்துல மறைந்திருக்கிற சாந்தமுள்ள ஆவியை தான் அவர் விரும்புறார். இன்னைக்குமே மனிதர்கள் என்ன பண்றாங்க, நான் ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்கிறேன் அப்படின்னு உலகப்பூர்வமா பெருமையா இருக்கிறாங்க. இல்ல ஒரு சிலர் நான் அழகா இருக்கிறேன்னு சொல்லி பெருமையா இருக்கலாம். இல்ல எனக்கு நான் நல்ல வேலை பார்க்கறேன்ற ஒரு பெருமை இருக்கலாம். இல்ல ஒரு சிலருக்கு வந்துட்டு நான் நல்ல சம்பளம் வாங்குறேன், இல்ல நான் நல்ல ஸ்டேட்டஸ்ல இருக்கிறேன், இல்ல அதிகாரமுள்ள ஒரு வேலையில வந்துட்டு இருக்கிறேன், இப்படின்றலாம் பெருமையா இருக்கலாம். இல்ல ஆவிக்குரிய பெருமைன்னு எடுத்துட்டீங்கன்னா நான் வந்துட்டு ஊழியம் பார்க்கிறேன், நான் வந்துட்டு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நான் ஜெபம் பண்ணா வியாதிகள் வந்துட்டு குணமாகுது,
நான் வந்துட்டு இயேசுவின் நாமத்தினால வந்துட்டு பேய் ஓட்டினா பேய்கள் வந்துட்டு ஓடுது, நான் ஆத்ம ஆதாயம் பண்றேன், ஒரு நாளைக்கு நான் 2 முறை வந்துட்டு ஜெபிக்கிறேன் அப்படின்னெல்லாம் வந்துட்டு கர்த்தர் முன்னாடி நம்மளால மேன்மை பாராட்ட முடியாது. ஏன்னா நம்முடைய ரட்சிப்பு கிரியைகள்னால கிடையவே கிடையாதுங்க. நம்முடைய ரட்சிப்பு கிரியைகள்னால கிடையவே கிடையாது. ஏன்னா அநேகர் வந்துட்டு கர்த்தர் முன்னாடி வந்துட்டு மேன்மையெல்லாம் பாராட்டி இருக்கிறாங்க. வந்துட்டு மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், 22 23 வசனங்கள் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து என்ன பதில் சொல்றாரு? நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள். எதனாலங்க இந்த வார்த்தையை வந்துட்டு இயேசு கிறிஸ்து வரும் பொழுது சொல்றாங்க? அவங்க பூமியில இருந்தப்பவே இதுதான் அவங்களுடைய எண்ணம். நான் தீர்க்க தரிசனம் வரைக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால, அதனால நான் மத்தவங்களோட பெட்டரா இருக்கிறேன். நான் இயேசுவின் நாமத்தினால பிசாசை ஓட்டுறேன், நான் மத்த கிறிஸ்தவங்களோட பெட்டரா இருக்கிறேன். நான் வந்துட்டு அநேக அற்புதங்களை வந்துட்டு செய்யறேன், நான் மத்த கிறிஸ்தவங்களோட பெட்டரா இருக்கிறேன்னு சொல்லி பூமியில இருந்தப்பவே அது அவர்களுடைய சிந்தனையாக இருந்தது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து வரும்பொழுதும் அதே வார்த்தைகளை சொல்றாங்க. ஆவிக்குரிய பெருமையோட பேசினா இயேசு என்ன சொல்லுவாரு? நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் அப்படின்னு தான் கர்த்தர் சொல்லுவார். நம்ம தாழ்மை உள்ளவர்களா இருக்கணும். பட் இதே பேய் ஓட்டுற விஷயத்த நம்ம எப்படி சிந்திக்கணும்ன்றத அப்போஸ்தலர்களுக்கும் சீஷர்களுக்கும் இயேசு கிறிஸ்து எப்படி கத்துக் கொடுத்திருக்கிறாருன்றதை நம்ம பார்க்கலாம். ஏன்னா பெருமை உள்ளவர்கள் பேய் ஓட்டுறதை வந்துட்டு சொன்னாக்க கர்த்தர் வந்துட்டு அக்கிரம செய்கைக்காரர் என்றார். அவருடைய பிள்ளைகள் நாங்களும் பேய் ஓட்டின ஆண்டவரே அப்படின்னு சொல்றப்ப பிள்ளைகளுக்கு என்ன கத்துக் கொடுக்கிறாருன்றதை பார்க்கலாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்கலாம். லூக் 10:17. பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். ஆமென். இங்க அவருடைய சீஷர்கள் 70 பேர் பிரசங்கம் பண்ணிட்டு திரும்பி வந்துட்டு என்ன சொல்றாங்க? ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அங்க வந்துட்டு மத்தேயு 7ஆம் அதிகாரத்திலையும் கள்ளபோதகர்கள் சொல்றாங்க, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா அப்படின்றாங்க. அங்க அக்கிரம செய்கைக்காரர் என்றார். பட் இங்க என்ன சொல்றாருன்றதை கவனிக்கலாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிக்கலாம். லூக் 10:20. ஆயிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதி இருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். ஆமென். ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதி இருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் அப்படிங்கிறார். இப்ப பிசாசு ஓடுறதுக்காக நீ சந்தோஷப்பட்டு பெருமை பாராட்டிக்க வேண்டான்னு சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆனா யார் யாரெல்லாம் பெருமை பாராட்டிக்கிட்டு இருந்தாங்களோ இயேசு கிறிஸ்துவ 2ஆம் வருகையில சந்திக்கிறப்பையும் அதே பெருமையோட போயிட்டு, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தணும் அல்லவான்னு சொல்லி கேட்டா என்ன சொல்றாரு? நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் அப்படிங்கிறார். பட் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் சொல்லிக் கொடுக்கிறது, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்பட வேண்டாம், உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதி இருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள். தாழ்மையாரு அப்படிங்கிறார். பிசாசு ஓடுதுன்றதுனால எந்த பெருமையும் யாருக்கும் கிடையாது. இயேசுவின் நாமத்தினாலதான் பிசாசு ஓடுது. இதை நம்முடைய நன்மைத்தனத்தினால எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இப்படிதான் வந்துட்டு ஸ்கேவா அப்படிங்கிற ஒருத்தனுடைய புதல்வர்கள் வந்துட்டு நாங்களும் இயேசுவின் நாமத்தை சொல்லி பேய் ஓட்டுறோன்னு சொல்லிட்டு பவுல் போதிக்கிற இயேசுவின் நாமத்தினால பேயை ஓடுன்னு சொன்னப்ப அந்த பிசாசு என்ன சொல்லுச்சு? எனக்கு பவுலையும் தெரியும், எனக்கு இயேசுவையும் தெரியும், நீ யாருடா அப்படின்னு கேள்வி கேட்டு அவங்களெல்லாம் அடிச்சு விரட்டிருச்சு இல்லைங்களா? அப்போ வந்துட்டு பிசாசு விரட்டுறதே வந்துட்டு இயேசுவின் நாமத்தினாலதான் போகுதே ஒழிய, அதுவும் முழு விசுவாசத்தோட சொல்லும் பொழுது இயேசுவின் நாமத்தினாலதான் நடக்குது. நம்ம ஊழியம் பார்க்கறதோ இல்ல ஊழியத்துல இருக்கிற நற்கரிகளோ இது எல்லாத்துக்குமே ஆதி காரணர் இயேசு கிறிஸ்து தான். நீங்க ஒரு ஏழைக்கு உதவி செஞ்சாலும் அதுக்கு ஆதி காரணர் இயேசு கிறிஸ்து தான் வந்துட்டு. அதே போல நீங்க ஊழியம் பார்த்தாலும் நீங்க சுவிசேஷம் அறிவிச்சாலும் வந்துட்டு எல்லாத்துக்குமே நீங்க செய்யற எல்லா நற்கரிகளுக்கும் இயேசு கிறிஸ்து தான் ஆதி காரணரா இருக்கிறார். நாம பெருமை பாராட்டுவதற்கு ஒண்ணுமே கிடையாதுங்க. கிரியைகளை வைத்து பெருமை பாராட்ட இடம் இல்லைன்னு வேதம் சொல்லுது. வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பிலிப்பியன்ஸ் 2:13. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். ஆமென். யாருங்க விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார்? தேவன் தான் செய்கிறார். தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி ஒரு நல்ல விருப்பத்தையும் நல்ல செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். அப்ப நீங்க ஒரு நற்கரியை செய்றீங்க, அதை குறிச்சு நீங்க சிந்திக்கிறீங்கன்னா, ஒரு 10 இலைக்கு நாளைக்கு சாப்பாடு போட போறேன் அப்படின்னு நீங்க சிந்திக்கிறீங்க, நாளைக்கு அதை செய்யறீங்க,
அது விருப்பமா இருந்தாலும் செய்கையா இருந்தாலும் அதை உண்டாக்குகிறவர் இயேசு கிறிஸ்து தாங்க. இதுல பெருமை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நான் 1000 ஏழைகளுக்கு நான் சாப்பாடு போட்டேன், 10,000 பேருக்கு சுவிசேஷம் அறிவிச்சேன், அதுல 1000 பேரை நான் குணமாக்குனேன் அப்படின்னு பெருமை பாராட்டுவதற்கு ஒண்ணுமே கிடையாது. நம்முடைய ரட்சிப்பு எப்படிப்பட்டது அப்படின்றத நம்ம நல்லா நிதானிச்சு பார்க்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 10 வரைக்கும் வாசிக்கலாம். எபேசியன்ஸ் சாப்டர் 2 verses 8 to 10. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரிகையினால் உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரிகைகளை செய்கிறதுக்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாகவே அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஆமென். எப்படி நாம் ரட்சிக்கப்படுகிறோம்? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு. கர்த்தர் நம்ம மேல கிருபையா இருந்ததுனால நமக்கு விசுவாசத்தை வளர செஞ்சிருக்கிறார். அந்த விசுவாசத்தினாலதான் ரட்சிக்கப்படுறோம். பட் ஃபைனலி அது கிருபை தான். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. இது தேவனுடைய இலவச ஈவு அப்படின்னு சொல்லி வசனம் சொல்கிறது. இலவச ஈவுனா என்ன அர்த்தம்? சிம்பிளா சொல்ல போனா அது ஒரு பிச்சை. இதுல பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றுமே கிடையாது. 9வது வசனம் சொல்லுது, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. நான் இதை செஞ்சேன், நான் அதை செஞ்சேன், நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. கர்த்தர் தான் என்னை மாத்தினாரு, அவர் தான் என்னை பைபிள் படிக்க வச்சாரு, அவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு, எனக்கு புரியாத வசனங்களை புரிய வச்சாரு, தெரியாத ரகசியங்களை அவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு, அவரே அதுக்கப்புறம் மனமாற்றத்தை கொண்டு வந்தாரு, பாவங்களை அறிக்கை பண்ண வச்சாரு, என்னை பரிசுத்தமா மாத்தினாரு, இந்த எண்ணத்தை என்னோட இருதயத்துல எழுப்பினாரு, அதுக்கப்புறம் அந்த கிரியையை செய்யறதுக்கு அவர் என்னை தூண்டினாருன்னு சொல்லி கர்த்தர் கர்த்தர் கர்த்தர்னு சொல்லி அவரை சார்ந்ததுதான் ஒரு சாட்சியா இருக்கணும். நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதனாலதான் ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம உண்டாக்கப்பட்டதே எதுக்குங்க? நற்கிரியை செய்யறதுக்கு தான் நம்ம கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நீங்க நற்கிரிகள் செய்கிறதுக்கு கர்த்தர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நீங்க ரோட்ல போறப்போ ஒரு ஏழைக்கு உதவி செய்றீங்கன்னு சொன்னாக்க அந்த ஏழையை அங்க வர வச்சது கர்த்தர் தாங்க. கர்த்தர் ஏற்கனவே நீங்க நற்கிரியை செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரு தருணத்தையும் ஒரு வாய்ப்பையும் கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த நற்கரிகளை வச்சு மேன்மையை பாராட்டுவதற்கு ஒன்றுமே கிடையாது. பட் இந்த நற்கரிகள் ஏன் செய்யணும்? இது நம்முடைய விசுவாசத்தின் பிரதிபலிப்பா இருக்குது. ஏன்னா நற்கரிகளே நீங்க செய்யலைனாக்க விசுவாசமே இல்லைன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்ப நற்கரிகள் இருந்தாதான் விசுவாசமும் இருக்குது. விசுவாசத்தினாலதான் ரட்சிக்கப்படுறோம். பட் நற்கரிகள் விசுவாசத்திற்கு சாட்சியாக இருக்கிறது. வாசிக்கலாம் யாக்கோபு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 20 வரைக்கும். ஜேம்ஸ் சாப்டர் 2 verses 19 to 20. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டாமோ? ஆமென். ஆமென். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய். தேவன் எத்தனை பேரு? தேவன் ஒருவர்னு வேதம் சொல்லுது. இப்ப தேவன் ஒருவர் உண்டென்று நீ விசுவாசிக்கிறாய். நம்ம எல்லோருமே விசுவாசிக்கிறோம். அப்படி செய்கிறது நல்லதுதான். தேவன் ஒருவர்னு விசுவாசிச்சா அது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. பிசாசுக்கும் தேவன் ஒருவர்னு தெரியுங்க. இப்ப நம்ம தேவன் ஒருவர்னு விசுவாசிக்கிறோம். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் எடுக்கிறோம். ஆனா அடுத்த வசனம் சொல்லுது, வீணான மனுஷனை, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? பிசாசுக்கும் தேவன் ஒருவர்னு தெரியும், நமக்கும் தேவன் ஒருவர்னு தெரியும். நமக்கும் பிசாசுக்கும் வித்தியாசமே நற்கிரியைகள் மட்டும்தான். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்ப அந்த நற்கிரியை என்னது? இதுதாங்க ஆவியின் கனி. நீங்க தேவன் ஒருவர்னு விசுவாசிக்கிறீங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் எடுக்கிறீங்க. அப்ப ஜலத்துல பிறந்தா போதுமா? ஆவியில பிறக்கணும். அப்ப ஆவியா இருக்கிற தேவனை போல நம்ம மாறணுமே. அப்ப அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இந்த 9 ஆவியின் கனி. இதைத்தான் நற்கரியைகள் என்று வேதம் சொல்கிறது. இந்த நற்கரியைகளை நம்ம செஞ்சா மட்டும்தான் விசுவாசம் இருக்குதுன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. இதே அதிகாரத்துல 17வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா, அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததா இருக்கும். சோ கிரியை இல்லைன்னா விசுவாசமே இல்லைன்னு அர்த்தம். அப்ப கிரியை நிச்சயமா வேணும். எதுக்காக? மேன்மை பாராட்டுவதற்காக கிடையாது. அது விசுவாசத்தினுடைய பிரதிபலிப்பா இருக்குது, விசுவாசத்தினுடைய வெளிப்பாடா இருக்குதே ஒழிய கிரியைகள்னால நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ளார போறது கிடையாது.
இதே யாக்கோபு 2:26 கடைசி வசனத்துல, அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கிறது. இப்ப கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்ட்டு யாக்கோபு 2 3 வசனம் சொல்லுது. 20வது வசனம், 17வது வசனம், 26வது வசனம், 3 வசனத்துல கிரியைகள் முக்கியம்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். ஆனா கிரியைகள்னால நம்ம பரலோகத்துக்கும் போறது இல்லைன்னு சொல்லி எபேசியர் 2 பார்த்துட்டோம். விசுவாசமும் அவசியம், கிரியையும் அவசியம். விசுவாசத்தினால நீங்க பரலோகத்துக்கு போறீங்க, கிரியையினால பரலோகத்துக்கு போகல. ஆனா எந்த அளவுக்கு அதிகமா கிரியை செய்யுங்களோ அந்த அளவுக்கு ரிவார்டு ஜாஸ்தியா இருக்கும். விசுவாசத்தோட இருக்கிற எல்லாருக்குமே நித்திய ஜீவன் உண்டு. ஆனா நீங்க 2 ஊருக்கு ராஜாவா இருக்கிறீங்களா இல்ல 10 ஊருக்கு ராஜாவா இருக்கிறீங்களா, அது உங்களுடைய கிரியையை பொறுத்து இருக்குது. விசுவாசிக்கிற அத்தனை பேருக்குமே நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுப்பார். விசுவாசித்து நற்கிரிகள் செய்கிற எல்லாருக்குமே நித்திய ஜீவன் உண்டு. விசுவாசித்து ஆவியின் கனியோட இருக்கிற எல்லாருக்குமே நித்திய ஜீவன் உண்டு. பட் எத்தனை ஊருக்கு ராஜாவா இருக்க போறீங்க, அது உங்களுடைய கிரியையை பொறுத்து தான் வந்துட்டு அத்தனை ஊருக்கு ராஜாவா ராஜாத்திகளா மாற முடியும். அப்ப இந்த நற்கரிகள் ரொம்ப அவசியம்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. பட் இதை வச்சு நம்ம கர்த்தர் முன்னாடி பெருமை பாராட்ட முடியுமா? பெருமை பாராட்டுவதற்கு நமக்கு இடம் இல்லை. ஆவிக்குரிய பெருமைக்கு நமக்கு இடம் இல்லை. யாக்கோபு 4:17 வாசிக்கலாம். ஜேம்ஸ் 4:17. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். ஆமீன். ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். உங்களுக்கு ஒரு இடத்துல நன்மை செய்யறதுக்கு, நற்கிரியை செய்யறதுக்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். அது நன்மைன்னு தெரிஞ்சுமே அதை செய்யல, அதை செய்யணுன்ற உணர்வு ஆவியானவர் கொடுத்துமே செய்யலைனாக்க அது பாவமா இருக்கும்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்ப ஆவிக்குரிய அந்த பெருமை நமக்கு இருக்கக்கூடாது. அப்ப நற்கரியைகளை குறித்து நம்ம பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றுமே இல்லைன்னு கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்துட்டாரு. நம்மளுடைய ஜபத்திலையும் பெருமை இருக்கக்கூடாது. ஏன்னா பெருமையோட ஜபித்த ஒரு மனுஷன் பைபிள்ல இருக்கிறான். வாசிக்கலாம். லூக்கா 18 வசனங்கள் 11 முதல் 14 வரைக்கும். லூக் சாப்டர் 18 verses 11 to 14. பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தெல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவனல்ல, இவனே நீதமான ஆக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். ஆமென். தன்னை உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இதுதான் இதனுடைய சாராம்சமே. பட் இந்த பரிசையன் தன்னைத்தானே உயர்த்திக்கிறான். என்ன சொல்றான்? நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இவனை போல நான் கிடையாது ஆண்டவரே அப்படின்னு கம்பேர் பண்ணி தான் ஜெபிக்கிறான். தன்னை பெருமையா உயர்த்திக்கிட்டு தான் ஜெபிக்கிறான். அவன் என்ன சொல்றான்? தன்னுடைய சுயநீதியை பத்தி பேசுறான். அடுத்து சுயநீதி என்ன சொல்லி கொடுக்குது? நான் வாரத்துல 2 தடவை உபவாசிக்கிறேன், என்னுடைய சம்பாத்தியத்துல எல்லாம் வந்துட்டு தசம பாகம் நான் கொடுக்குறேன். செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ப்ரைட், இது 2மே இருந்தா பரலோகத்து பக்கத்திலே நெருங்கவே முடியாது. ஆனா ஆயக்காரன் என்ன சொல்றான்? வானத்துக்கு மேலெடுத்து பார்க்க அவன் துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும்னு சொல்லி சொல்றான். இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான்னு சொல்லி ஆயக்காரன் தான் நீதிமான்னு கர்த்தர் சொல்றார். அப்ப தாழ்மையா இருந்தா மட்டும்தான் பரலோக ராஜ்யம். நம்ம எவ்வளவு பெரிய ஊழியம் பண்ணலாம், நிறைய பேருக்கு நம்ம சுவிசேஷம் அறிவிக்கலாம் பட் இருதய தாழ்மை இல்லை அப்படின்னு சொன்னா, ஆவியின் கனி நமக்கு இல்லை. வீட்டுக்குள்ளார நம்ம கரெக்டா ஒரு கணவன் மனைவி பிள்ளைகளா நம்ம பேசிக்கும் பொழுது ஒரு ஆவியின் கனியோட நம்ம இல்லை அப்படின்னு சொன்னா பரலோக ராஜ்யத்து பக்கத்துல நம்ம போக முடியாது. அனனியா சப்பராவை எடுத்துக்குங்க. அப்போஸ்தலர் 5 எழுதியிருக்கோம். அவங்களுக்கு பணத்தை கொடுக்கறது கூட ஒரு பெரிய விஷயமா தெரியல. அவங்களுடைய சொத்தை விற்கிறாங்க, அந்த கிரைய பணம் கிடைக்குது, அதுல பாதி எடுத்துக்கிறாங்க, பாதியை கொடுக்கறதுக்கு அவங்க முன் வந்துடுறாங்க. பாதி பணத்தை கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு பணம் பெரிய விஷயமா தெரியல. பொருளாசையை காட்டிலும் பெருமை தாங்க பெரிய விஷயம். பிசாசு எடுத்துக்குங்க. அவன் எதுக்காக பாவம் செய்தான்? பணத்துக்காக பாவம் செய்தானா? பிசாசுக்கு பணம் பெருசு கிடையாது. ஆவிகளுக்கு தேவ தூதர்களுக்கு பணம் எல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. அப்படின்னா பிசாசு பாவம் செய்தது ஆவிக்குரிய பெருமை. பெருமை தான் உள்ளதுலே நம்பர் 1 பாவமா இருக்குது. பொருளாசைன்றது அதுக்கு அடுத்துதான் இருக்குது.
பட் இது ரெண்டுமே கள்ளபோதகர்கள்ட்ட இருக்கும். குறிப்பா கள்ளபோதகர்கள்ட்ட பெருமையும் இருக்கும், பொருளாசையும் இருக்கும். பொருளாசையை கூட விட்டுருவாங்க, பெருமையை அவங்க விட மாட்டாங்க. அனனியா சப்பரா செய்த பாவமே, பாதியை கொடுப்போம், பாதி பணத்தை கொடுப்போம், பட் அதனால முழு பணத்தையும் கொடுத்த மாதிரி நம்ம பேர் வாங்கிக்கலாம் அப்படின்னு அந்த ஆவிக்குரிய பெருமைக்காக தான் அவர்கள் பரலோக ராஜ்யத்தை இழந்து போனாங்க. சீமோன் அப்படிங்கிற ஒரு மாய வித்தைக்காரன் இருக்கிறான். நீங்க அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல வாசிக்க முடியும். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிச்சு பாத்தீங்கன்னா, சீமோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாய வித்தைக்காரனா இருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். சமாரியால வந்துட்டு சைமன் மேக்னஸ் அப்படின்ற ஒருத்தன் இருந்தான். சீமோன் அப்படின்ற ஒரு மெஜிஷியன், ஒரு மாய வித்தைக்காரன் இருந்தான். அவன் என்ன செஞ்சான் அப்படின்றத நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த ஊர்லயே நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சுக்கிட்டு இருந்தான். அதன் பிறகு வந்துட்டு அந்த ஊருக்கு வந்துட்டு பிலிப்பு போறான். பிலிப்பு போய் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி அநேகரும் மணந்திருப்பான். பிலிப்பின் கைகளினாலே பெரிய அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்குது. அது நடந்த பிறகு வந்துட்டு இந்த சீமோனும் நம்மளை காட்டிலும் இவன் பெரிய அற்புதம் பண்றானே அப்படின்னு சொல்லி பயந்து போய் நானும் நம்புறேன்னு சொல்லிட்டு ஒரு அரகுர விசுவாசத்தோட அவனும் ஞானஸ்நானம் பெறுகிறான்னு வேதம் சொல்லுது. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிச்சு பாத்தீங்கன்னா, அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். சீமோனும் என்ன பண்றான், அவன் விசுவாசிக்கிறான். ஆரம்பத்துல விசுவாசித்து என்ன பண்றான், ஞானஸ்நானம் பெறுகிறான். பிலிப்பை பற்றி கொள்கிறான். பிலிப்பு எங்க போனாலும் கூடவே போயிட்டு அவன் பிரமிப்பா இருக்கிறான். பட் அதன் பிறகு அப்போஸ்தலர்கள் அங்க கிளம்பி வராங்க. என்ன நடக்குதுன்னு மட்டும் கவனிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 19 வரைக்கும். அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தருளப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். அப்போஸ்தலர்கள் யார் யார் மேலெல்லாம் கை வச்சாங்களோ அவங்க மேல பரிசுத்தாவினர் வந்தார். பட் இப்ப இந்த சீமோன் என்ன பண்றான், அவன் பெரிய பணக்காரனா இருக்கனால அவனுக்கு பணம் பெரிய விஷயமா தெரியல. அவன் பணத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலர்கள்ட்ட கொடுத்துட்டு என்ன சொல்றான், நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும். அவன் எதிர்பார்த்தது அதிகாரங்க. பரிசுத்த ஆவியை வந்துட்டு அவன் கவனிச்சதை எப்படின்னாக்க அதிகாரமா தான் அவன் பாக்குறான். இப்ப பரிசுத்த ஆவியை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னு சொன்னாக்க நாம வந்துட்டு இந்த ஊரையே திரும்பவும் கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொல்லி அவனுக்கு பெருமையின் ஆவிக்குள்ளாரதான் மீண்டுமா வந்துட்டு அவன் செல்கிறான். அப்படின்னா இவனும் விசுவாசித்தான், இவனும் ஞானஸ்நானம் பெற்றான்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஆனாலும் விலகி போயிட்டான், பின்வாங்கி வந்துட்டு போயிட்டான். அப்ப இவனுக்கு வந்துட்டு பணத்தை காட்டிலும் எது பெருசா தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஊரையே கண்ட்ரோல் பண்ற அந்த பெருமையா தான் இருக்குது. நீங்க இந்த ஆவிக்குரிய பெருமை இருக்கிறவங்கள எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, கண்ட்ரோல் பண்றவங்களா இருப்பாங்க. நான் சொல்றதை நீ கேளு அப்படின்ற மாதிரி. கர்த்தர் சொல்றதை நீ கேளுன்னு சொல்லி இவங்க சொல்ல மாட்டாங்க. பைபிள்ல இப்படி எழுதியிருக்கு, வசனம் சொல்றதை நீ கேளுன்னு சொல்லி சொல்லாம நான் சொல்றதை நீ கேளு அப்படின்ற ரேஞ்சில் வந்துட்டு எல்லா காரியத்திலையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. குறிப்பா கட்டிட சபை போதகர்கள் இப்படிதான் வந்துட்டு இருப்பாங்க. பட் ஏரோது ராஜா கிட்டத்தட்ட இதே தப்பு தான் பண்ணுனான்னு சொல்லி வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 23 வரைக்கும். ஆக்ட்ஸ் சாப்டர் 12 verses 21 to 23. குறித்த நாளிலே ஏரோது ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். அப்பொழுது ஜனங்கள், இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழுப்புழுத்து இறந்தான். ஆமீன். ஏரோது ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு என்ன பண்றான், பிரசங்கம் பண்ணினான்னு சொல்லி எழுதியிருக்கு. இப்ப ஜனங்க என்ன பண்றாங்க, ராஜாவை வாழ்த்துறது வழக்கமா சகஜமான ஒரு காரியம்தான். இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். உடனே அவன் என்ன பண்ணிருக்கணும், ஆல் க்ளோரி டு காட்னு சொல்லியிருக்கணும். தேங்க்ஸ் டு ஜீசஸ் அப்படின்ற மாதிரி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு அவன் சொல்லியிருக்கணும். அவன் அதை சொல்லாம அந்த மகிமையை தனக்குத்தானே எடுத்துக்கிட்டான். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழு புழுத்து இறந்தான். என்னைக்குமே உங்களை ஒருத்தர் பெருமையா பேசும் பொழுது நம்ம என்ன சொல்லணும், ஆல் க்ளோரி டு ஜீசஸ், ஆண்டவர் இயேசுவுக்கே மகிமை உண்டாவதாக அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடணும். பிரதர் நீங்க சொல்லி கொடுத்ததுனாலதான் பிரதர் எனக்கு பைபிளே புரிஞ்சுது அப்படின்னா உங்ககிட்ட யாராவது சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிஸ்டர் நீங்க நல்லா எக்ஸ்பிளைன் பண்றீங்க, நீங்க நல்லா எனக்கு எளிமையா புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நம்ம இருதயத்துல சொல்ல வேண்டியது என்னது, ஆல் தேங்க்ஸ் டு ஜீசஸ், ஆல் க்ளோரி டு ஜீசஸ், இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. அவ்வளவுதான். அதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது.
ஏன்னா இது நம்மளால நடக்கிறது கிடையாது. இது தேவனுடைய இலவச ஈவு. நம்ம ஒவ்வொருத்தரும் வந்துட்டு இதை சொல்றதுக்கு நம்ம பழகணும். பிரதர் உங்கள்ட்ட ஒரு கேள்வி, சிஸ்டர் உங்கள்ட்ட ஒரு கேள்வி, பைபிள்ல இருந்து இதை விளக்க முடியுமான்னு சொல்லி கேட்டாக்க, எனக்கெல்லாம் தெரியும்னு சொல்லி நம்ம நினைக்கிறத காட்டிலும், ஆவியானவர் எனக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த சகோதரன சகோதரி எனக்கு ஒரு கேள்வி கேட்கறாங்க, ஆவியானவரை எனக்கு சொல்லிக் கொடுங்க, என்ன கேள்வி கேட்க போறாங்கன்னு தெரியலன்னு சொல்லி இருதயத்திலேயே நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கணும். இதுதான் இருதய தாழ்மையாக இருக்கிறது. இல்ல நீங்க சொல்லிக் கொடுத்த பிறகு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, ரொம்ப சந்தோஷம், நன்றி அப்படின்னு அவர்கள் சொல்லும் பொழுதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி தேவனுக்கு மகிமையை செலுத்த நம்ம பழகணும். தேவனுக்கு மகிமையை செலுத்தலைனாக்க என்ன நடக்கும்? அந்த ஆவிக்குரிய பெருமையை வந்துட்டு தனக்குன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா என்ன நடக்கும்? கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழுப்புழுத்து இறந்தான்னு சொல்லி வேதம் சொல்கிறது. இன்னைக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 10க்கும் மேற்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் பழைய ஏற்பாட்டுல புதிய ஏற்பாட்டுல யார் யாரெல்லாம் ஆவிக்குரிய பெருமையோடு இருந்தாங்க. பழைய ஏற்பாட்டுல நாகமான் அப்படின்ற ஒருத்தர் இருந்தான். குஷ்ட ரோகத்தோட வந்து இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளார வந்து என்னை யாராவது குணப்படுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி ராஜா கிட்ட இருந்து கடிதத்தோட வந்தான். அப்போ வந்தப்ப தீர்க்க தரிசிக்கிட்ட போனப்ப, எலிஷா தீர்க்க தரிசிக்கிட்ட போறப்ப, நீ போய் வந்துட்டு இந்த ஆத்துல குளிச்சுட்டு போ, உனக்கு சரியாடுன்னு சொன்னப்ப அவனுக்கு வந்தது என்னது? கோபம் தான் வந்துச்சு. பெருமைதான், ஆவிக்குரிய பெருமைதான். ஏன் எங்க ஊர்ல பெரிய நல்ல நதிகள்லாம் கிடையாதா? இதை காட்டுல வந்துட்டு பெயர் பெற்ற நதிகள்லாம் எங்க ஊர்ல வந்துட்டு இருக்குது. நான் இந்த ஊர் நதியில குளிச்சா எனக்கு எப்படி குஷ்டரோகம் போகும்? அவனுக்கும் ஒரு ஆவிக்குரிய பெருமை இருந்துச்சு. ஆனா வேலைக்காரன் சொன்னதை கேட்டதுனால அவன் தப்பிச்சுக்கிட்டான். நீ வந்துட்டு இதோட கஷ்டமான காரியம் சொல்லியிருந்தா நீ செஞ்சிருக்க மாட்டியா? குளிக்கிறது சாதாரண விஷயம், அதை செய்யலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஓகேன்னு அவன் தாழ்மையா போய் குளிச்சதுனாலதான் வந்துட்டு அவனுக்கு குஷ்டரோகத்துல இருந்து நீங்கினான். ஸோ ஆரம்பத்துல ஒரு பெருமை இருந்துச்சு, பின்னாடி அதை வேலைக்காரன் சொல்லி அதை மாத்திக்கிட்டான் வந்துட்டு. அப்படின்னாக்க நாமளும் ஆரம்ப வாழ்க்கையில வந்துட்டு பெருமை உள்ளவர்களா நம்ம இருந்திருந்தாலும் நம்ம ஏற்கனவே மாறி இருப்போம். இல்ல இன்னும் 1-2 காரியம் மாறலைனாக்க நாம் இன்றே மாற வேண்டும். கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிறது. அந்த பெருமை இருந்துச்சுன்னா கர்த்தர் பக்கத்துல நம்மளால நெருங்கவே வந்துட்டு முடியாது. 3 யோவான் 1 அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கலாம். 3 John chapter 1 verse 9. நான் சபைக்கு எழுதினேன், ஆனாலும் அவர்களில் மேன்மையாய் இருக்க விரும்புகிற தியோத்திரப்பு என்பவன் எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆமென். நான் சபைக்கு எழுதினேன், அவர்களில் மேன்மையாயிருக்க விரும்புகிற தியோத்திரப்பு. சபையில் அந்த காலத்துல வந்துட்டு எப்பொழுதுமே மூப்பர்கள் தான் வழி நடத்துவாங்க. அதுல இந்த மூப்பரோட இந்த மூப்பர் பெரியவர் அப்படின்றதெல்லாம் வேதத்துல கிடையாது. எல்லா மூப்பர்களும் ஈக்குவல் தான், அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி. அது நமக்குள்ளார இருக்கிற எந்த மூப்பர்களா இருந்தாலும் எல்லாருமே ஈக்குவல் தான். இவரோட அவர் பெரியவர் அப்படின்ற எண்ணம் யாருக்குள்ளார இருக்கக்கூடாது. ஆனா அவனை என்ன நினைச்சுக்கிறான்? அவர்களில் மேன்மையாயிருக்க விரும்புகிற தியோத்திரப்பு என்பவன் எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. யோவானுடைய நிலைமையை இப்படிதாங்க வந்துட்டு 1வது செஞ்சுரியில வந்துட்டு இதுதான் நடந்திருக்குது. யோவானுடைய நிலைமை, யோவான் சொன்னதையே வந்துட்டு கேட்காத ஆட்கள்லாம் ஆவிக்குரிய பெருமையோட வந்துட்டு சபையில வந்துட்டு இருந்திருக்கிறாங்க. இதே தான் ராஜாக்களுக்கும் வந்துட்டு நடந்திருக்கு. பழைய ஏற்பாட்டுல நேபுகாத்நேச்சர் ராஜா வந்துட்டு ரொம்ப பெருமையா இருந்தான். கர்த்தர் அவனை அடிச்சாரு. 7 வருஷம் வனாந்தரத்துல வந்துட்டு இருந்தான். அதன் பிறகு வந்துட்டு 7 வருஷம் அவன் காட்டுல வந்துட்டு இருந்தான். அதன் பிறகு மனம் திரும்பி தாழ்மையா வந்துட்டு வந்தான். இதே போல வந்துட்டு எசேக்கியா ராஜா நல்ல ராஜாவா தான் இருந்தான். பட் கடைசி நாட்கள்ல வந்துட்டு பெருமையோட மேட்டுமையோட இருந்தான். அப்ப இந்த காரியத்துல நம்ம புரிஞ்சுக்கிறது, கர்த்தருக்கு மேட்டுமைன்றது அறவே பிடிக்காதுங்க. அது நேபுகாத்நேச்சரை போல ஆரம்பத்துல இருந்தே பெருமையா இருந்தாலும் சரி, இல்ல எசேக்கியா ராஜாவை போல ஆரம்பத்துல இருந்து தாழ்மையா இருந்துட்டு கடைசி நேரத்துல மேட்டுமையானாலும் கர்த்தருக்கு பிடிக்காதுதான். வாசிக்கலாம் தானியேல் 4ஆம் அதிகாரம் 37வது வசனம். Daniel 4:37. ஆகையால் நேபுகாத் நேச்சராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமானவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான். ஆமென். நேபுகாத்நேச்சர் ஆகிய நான் அப்படின்னு சொல்லி தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணி தான் இந்த வசனத்தையே வந்துட்டு அவன் எழுதுறான். கடைசியில என்ன சொல்றான்? அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் அப்படிங்கிறான். கர்த்தரால் எல்லாத்தையுமே வந்துட்டு செய்ய முடியும். அவருக்கு தனக்கு பிரியமானவர்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க முடியும். ஒருத்தட்டு இருந்து பிடுங்கி இன்னொருத்தட்ட ராஜ்யத்தை கொடுக்க முடியும். அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி நேபுகாத்நேச்சர், அவ்வளவு பெருமையா இருந்த நேபுகாத்நேச்சர் வந்துட்டு கர்த்தரை கடைசி நாட்களில அங்கீகாரம் பண்றான். அப்ப பெருமையா இருந்தா அவனை வந்துட்டு கர்த்தர் பின்னாடி தாழ்மையா வந்துட்டு மாத்தினாரு. ஒரு பெரிய சிக்ஷையை கொடுத்துதான் வந்துட்டு மாத்தினார். 7 வருஷங்கள் வந்துட்டு காட்டுல வந்துட்டு இருந்தான். அவன் பனியிலையும் வந்துட்டு மழையிலையும் நனைஞ்சு ஒரு மிருகத்தை போலதான் வந்துட்டு வாழ்க்கையை வாழ்ந்தான்னு சொல்லி சொல்லுது. பட் நல்லது, கடைசியா வந்துட்டு அவன் மனம் திரும்பிட்டான். பட் எசேக்கியா ராஜா ஆரம்பத்துல எல்லாம் நல்ல விசுவாசத்தோட இருந்தான். அவனை போல விசுவாசமா இருந்த ராஜா யாருமே இல்லை.
அவனுக்கு முன்னாடியும் இல்லை, அவனுக்கு பின்னாடியும் இல்லைன்னு சொல்லி வந்துட்டு வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. பட் கடைசியில வந்துட்டு அவன் ஒரு தவறு பண்றான். அது என்னதுன்றதை நம்ம கவனிச்சு பார்க்கலாம். 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 26 வரைக்கும். 2 Chronicles chapter 32 verses 25 to 26. எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் மனம் மேட்டிமையானான். ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் உண்டது. எசேக்கியாவின் மனம் மேட்டையின் நிமித்தம் அவனும் எருசலேமின் குடிகளும் தங்களை தாழ்த்தினபடியினால் கர்த்தருடைய கடும் கோபம் எசேக்கியாவின் நாட்களிலே அவர்கள் மேல் வரவில்லை. ஆமென். எசேக்கியா ராஜா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல், அது என்னது உபகாரம்? நீ இறந்து போயிருவன்னு சொல்லி தீர்க்கதரிசி மூலமா சொன்ன பிறகு அவன் கண்ணீர் சிந்தி அழுகிறான். ஆண்டவரே, உனக்கு உண்மையா நடந்துகிட்டேனே, என்னை ஏன் வந்துட்டு சீக்கிரமா எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லி கண்ணீர் சிந்தி அழுத பொழுது கர்த்தர் வந்துட்டு சரி போ, உனக்கு 15 வருஷம் கூட்டி கொடுக்குறேன்னு சொல்லி சொல்றாரு. அந்த 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தப்பதான் இந்த தப்பே வந்துட்டு பண்றான். தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் மனம் மேட்டுமையானான். ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் உண்டது. ஒருத்தனுடைய மனமேட்டுமையினால பாத்தீங்களா, அவன் மேலும் மட்டுமில்ல, யூதாவின் மேலும் எருசலேமின் குடிகளின் மேலும் கர்த்தருடைய கடும் கோபம் உண்டது. இன்னைக்கு ஒருத்தர் பெருமையா இருந்தா எல்லாருமே துன்பப்படுவாங்க. நீங்க பாக்குறீங்க வந்துட்டு இப்ப இன்னைக்கு போர்கள் நடக்கிற அந்த ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னாக்க ஒருத்தனுடைய மனமேட்டுமையினால ஒரு தலைவன் இருப்பான், அந்த ஒரு தலைவனுடைய மனமேட்டுமையினால வந்துட்டு அநேகர் துன்பப்படுவாங்க. இதுதான் வந்துட்டு அந்த நாடுகளுக்கு இருக்கிற ஒரு காரியம். இந்த மனமேட்டுமைன்றது ஒரு குடும்பத்துல வந்துட்டு ஒருத்தருக்கு மனமேட்டுமை இருந்தா கூட அந்த குடும்பமே கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஃபைனலி எசேக்கியா வந்துட்டு அதுல இருந்தும் வந்துட்டு மனம் திரும்பிட்டான்னு சொல்லி வேதம் சொல்கிறது. 26வது வசனத்துல எசேக்கியாவின் மனமேட்டுமையின் நிமித்தம் அவனும் எருசலேமின் குடிகளும் தங்களை தாழ்த்தினபடியால், அப்ப அவனும் மனம் திரும்புறான், எருசலேமின் குடிகளும் வந்துட்டு மனம் திரும்புறாங்க. அதனால கர்த்தருடைய கடும் கோபம் எசேக்கியாவின் நாட்களிலே அவர்கள் மேல் வரவில்லை. கொஞ்ச நாள் தப்பிச்சுக்கிட்டாங்க. பட் எசேக்கியாவுக்கு பிள்ளைங்கள்லாம் பிறந்தப்ப பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் கீழ்ப்படியல. அவனுடைய பிள்ளைங்கள்லாம் வந்துட்டு கீழ்ப்படியல. குறிப்பா ஒரு ராஜா மனாசேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மோசமான ராஜாவா தான் வந்துட்டு இருக்கிறான். மனாசையின் பாவங்களுக்காக கர்த்தர் பின்னாடி அந்த நாட்டையே தண்டிக்கிறாருன்றதை நம்ம வந்துட்டு வாசிக்கிறோம். இப்ப கர்த்தருக்கு பெருமைன்றது அறவே பிடிக்காது. அது இந்த ஜீவனத்துக்குரிய பெருமையா இருந்தாலும் சரி, இல்ல ஆவிக்குரிய பெருமையா இருந்தாலும், எந்த வித பெருமையா இருந்தாலும், இந்த உலகத்துல நான் வந்துட்டு நல்ல வேலையில இருக்கிறேன், நல்ல ஸ்டேட்டஸ்ல இருக்கிறேன், எங்களோட சொத்து பத்து இருக்கு, இந்த உலகத்திற்குரிய பெருமையா இருந்தாலும், இல்ல எனக்கு நிறைய வசனம் தெரியும், நான் நல்லா ஊழியம் பாக்குறேன் அப்படின்னும் இந்த நற்கரிகளை வச்சும் நம்ம பெருமை பாராட்டுவதற்கு ஒண்ணுமே இல்லை. அப்ப கர்த்தர் முன்னாடி தாழ்மைப்பட்ட இருதயம் உள்ளவர்களா நம்ம இருக்கிறோமா இல்லையா? நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். நம்ம எப்படி இருக்கணும்ன்றத கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு. வாசிக்கலாம். லூக்கா 17:10. லூக் 17:10. அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு நாங்கள் அப்பிரோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார். ஆமென். ஊழியக்காரங்க தாழ்மையா இருக்கிறதுக்கு கர்த்தர் என்ன சொல்லி கொடுக்கிறாரு? நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர். எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசியா அதை சொல்லுங்கிறார். உன் கடமையை பூரா செஞ்சுட்டு நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், நாங்கள் பிரயோஜனமே இல்லாத ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் நாங்கள் செய்தோம்னு சொல்லி இப்படிதான் நீங்களும் நானும் பேசணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஏன்னா சுவிசேஷம் அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமையா இருக்கிறதுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. 1 கொரிந்தியர் 9:16 சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடம் இல்லை, அது என்மேல் விழுந்த கடமையா இருக்கிறதுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்ப சுவிசேஷம் அறிவிக்கிறதுலயும் மேன்மை பாராட்ட நமக்கு இடம் இல்லை. ஏன்னா சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணலைன்னா எனக்கு ஐயோன்னு சொல்லி பவுல் வந்துட்டு எழுதுறான். நம்ம எல்லோருக்குமே அதே தான். சுவிசேஷம் அறிவிச்சோம், அதுல உங்களுக்கு கனிகள் கிடைச்சாலுமே மேன்மை பாராட்ட நமக்கு இடம் இல்லை. இது கர்த்தராலே உண்டானது. நல்ல அந்த விருப்பத்தையும் அந்த செய்கையையும் கர்த்தரை உங்களுக்குள் உண்டாக்குகிறார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 13:4. 1 Corinthians 13:4. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது. ஆமென். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது. அன்பு இருந்துச்சுன்னா இருதயத்துல என்னங்க இருக்காது? இருமாப்பு இருக்காது. அகந்தை, பெருமை, ப்ரைடு, ஸ்பிரிச்சுவல் ப்ரைடு எதுவுமே இருக்காது. அப்படின்னாக்க அன்புள்ள பிள்ளைகளா இருக்கணும். கர்த்தர் மேல நமக்கு அன்பு இருந்துச்சுன்னு சொன்னாக்க அவர் தாங்க எல்லாத்தையும் செய்யறாரு, என்னால ஒண்ணுமே கிடையாது.
இதுக்கெல்லாம் காரணம் இயேசு கிறிஸ்து தான். என்னாலே ஒண்ணுமே கிடையாது, அவர் என்னை பயன்படுத்துறாரு, அவ்வளவுதான். அதுக்கு மேல எனக்கு ஒண்ணுமே கிடையாது, நான் பிரயோஜனமற்ற ஊழியக்காரன். அந்த சிந்தனை நம்மளோட இருதயத்துல எப்பொழுதுமே இருக்கணுங்க. நான் நீதிமொழிகள் 18:12 வாசிச்சு பாத்தீங்கன்னா, அழிவு வரும் முன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பா இருக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மைன்னு சொல்லி எழுதியிருக்கு. தாழ்மை இருந்தாதான் மேன்மை கிடைக்கும். ஆனா அழிவு வரும் முன் மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்கும்? இருமாப்பா இருக்கும்னு வசனம் சொல்லுது. அப்ப இருமாப்பா இருந்தோம்னாக்கா அழிவு நிச்சயம்னு சொல்லி வேதம் சொல்லி கொடுக்குது. நீதிமொழிகள் 16:18 வாசிக்கும் பொழுது 16:18 வாசிக்கும் பொழுது, அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. விழுகிறதுக்கு முன்னாடி என்ன இருக்குமா? மனமேட்டிமை எப்பொழுதுமே இருக்கும்னு சொல்லி வேதம் சொல்லி கொடுக்குது. நீதிமொழிகள் 29:23 வாசிக்கலாம். Proverbs 29:23. மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான். ஆமீன். மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும் அப்படின்னு வேதம் சொல்லுது. பிசாசு அகந்தையோட இருந்தான், கர்த்தர் அவனை தாழ்த்திட்டாரு. ஏவாளுமே நம்ம தேவனுக்கு ஒப்பா இருக்கலாம் போல இருக்கு அப்படின்னு அந்த பழத்தை சாப்பிட்டாங்க. கர்த்தர் அவர்களையும் தாழ்த்தினார். மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும். நீதிமொழிகள் 16:5 மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன் சொல்லி எழுதியிருக்குதுங்க. மனமேட்டிமை இருந்துச்சுன்னா அவங்க கர்த்தருக்கு எப்படிப்பட்டவங்க? அருவருப்பானவர்கள் என்று வேதம் சொல்லி கொடுக்குது. சங்கீதம் 12:3 வாசிக்கும் பொழுது, பெருமைகளை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார் அப்படின்னு எழுதியிருக்கு. பெருமையா பேசின நாக்கு கர்த்தர் என்ன பண்ணுவாரா? இன்னைக்கு உலகபூர்வமா ஒரு சிலர் சொல்லுவாங்க, இப்படிலாம் பேசினா உன் நாக்கு அறுத்துருவேன்னுவாங்க. ஆனா கர்த்தர் தான் இந்த வார்த்தையை எழுதியிருக்கிறார். பெருமைகளை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார் என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னா நம்முடைய நாவு தாழ்மையான காரியங்களா பேசுகிறதா இருக்குதா இல்லையா, நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். வாசிக்கலாம் 1 யோவான் 2:16. 1 John 2:16. ஏனெனில் மாமிசத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையாகிய உலகத்தில் உள்ள எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். ஆமேன். மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் இதெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, இந்த பூமியினால உண்டானவைகள். ஜீவனத்தின் பெருமை, இந்த உலகத்துக்குரிய பெருமை, நான் நல்ல வேலை பார்க்கிறேன், நல்லா சம்பாதிக்கிறேன், நல்ல ஸ்டேட்டஸ்ல இருக்கிறேன், இந்த உலகத்துக்குரிய பெருமை எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, இது பூமிக்குரியவைகள் மட்டுமே. பட் பெருமை இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? வாக்குவாதம் பிறக்கும்னு சொல்லி வேதம் சொல்லுது. நீதிமொழிகள் 13:10 வாசிக்கும் பொழுது, அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்கும். வாக்குவாதம் எதனால பிறக்கும்? அகந்தை, பெருமை, இதனாலதான் வாக்குவாதம் பிறக்கும்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. பட் கர்த்தருடைய நாள் சமீபமா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை சமீபமா இருக்கிறது. ஏசாயா 2ஆம் அதிகாரம் படிச்சு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை பத்தி கர்த்தருடைய நாள் என்று எழுதியிருக்கும். அதுல 11வது வசனத்துல, நரரின் மேட்டுமையான கண்கள் தாழ்த்தப்படும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். எப்ப கர்த்தர் வரும் பொழுது, இயேசு கிறிஸ்து வரும் பொழுது, நரரின் மேட்டுமையான கண்கள் தாழ்த்தப்படும், மனுஷரின் வீராப்பும் தனியும், கர்த்தர் ஒருவரை அந்நாளில் உயர்ந்திருப்பார் என்று வேதம் சொல்கிறது. 12வது வசனத்துல, கர்த்தரின் நாளானது பெருமையும் மேட்டுமையானவை எல்லாவற்றின் மேலும் வரும்னு சொல்லி வேதம் சொல்லி கொடுக்குது. அதே அதிகாரத்துல ஏசாயா 2ஆம் அதிகாரத்துல 17வது வசனம் வாசிச்சீங்கன்னா, அப்பொழுது நரரின் மேட்டுமை தாழ்ந்து மனுஷரின் வீராப்பு தனியும், கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். இந்த ஒரே வசனம் 2 இடத்துல இருக்கு. 11வது வசனத்திலையும் 17வது வசனத்திலையும் எழுதியிருக்கு. மல்கியா 4:1 வாசிக்கும் பொழுது, இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் திரும்பா இருப்பார்கள். 3ஆம் உலக போர் வரும் பொழுது யாரெல்லாம் மேட்டுமையா இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் பெருமையா இருக்கிறாங்களோ அவங்கள பூரா கர்த்தர் தூக்கிட்டு போயிடுவார். 3ஆம் உலக போர் நடக்கும் பொழுது மேட்டுமை பெருமையா இருக்கிறவங்க துன்மார்க்கரை சங்கரிப்பேன்னு கர்த்தர் சொல்றார். இது 3ஆம் உலக போர் நடக்கும் பொழுது மேட்டுமையா இருக்கிற எல்லா நாடுகளும் பேரழிவுக்குள்ளார போகும். இன்னைக்கு நாங்க தான் சூப்பர் பவர்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற மேட்டுமையான நாடுகளா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம நாட்டிலே இருக்கிற மேட்டுமையான தலைவர்களா இருந்தாலும் சரி, கர்த்தர் எல்லாத்துக்குமே ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்கு அவரு ரெடியா தான் இருக்கிறார். அதனாலதான் அவரும் அந்த மலை பிரசங்கத்துல சொன்னது போல, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள்னு அவர் சொல்றாரு. அப்ப ஆவியில எளிமையோட நம்ம இருக்கிறோமா? நம்மை நாமே நிதானித்து அறிவோம். ஏசாயா 66:2 வாசிக்கலாம். ஐசாயா 66:2. என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். ஆமென். யாரை நோக்கி பார்ப்பேன்னு கர்த்தர் சொல்றாரு? ஆவியில் நொறுங்குண்டு ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் அப்படிங்கிறார். இப்ப கர்த்தருடைய வசனத்திற்கு பயப்படுகிற பயம் நம்முடைய இருதயத்துல இருக்குதா? அவருடைய வசனத்தை கவனிக்கக்கூடிய தாழ்மையான இருதயம் நம்முடைய இருதயத்துல வந்துட்டு இருக்குதா? இல்ல நான் தான் இதை செஞ்சேன், நான் தான் அதை செஞ்சேன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு சில குடும்பங்கள்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா, நானே சம்பாதிக்கிறேன், நானே வந்துட்டு இதை பண்றேன், நானே வேலை பார்க்கறேன், நானே கஷ்டப்படுறேன் அப்படின்ற மாதிரி நான் அப்படின்ற எண்ணம் இருக்கதான் வந்துட்டு செய்யுது. இது ஆண்களா இருந்தாலும் சகோதரிகளா இருந்தாலும் இந்த எண்ணம் இருக்கக்கூடாது. நான் தான் எல்லாத்தையும் பண்ணேன், நீங்க எதுவுமே பண்றதில்ல. வழக்கமாவே வந்துட்டு ஒருத்தர் இன்னொருத்தர் அக்யூஸ் பண்ணுவாங்க. கணவரா இருந்தா மனைவி அக்யூஸ் பண்றாங்க, நான் தான் எல்லாத்தையுமே பண்றேன், நீ எதுவுமே பண்றதில்ல. சில நேரம் மனைவி கணவர் அக்யூஸ் பண்றாங்க, பிள்ளைகளை அக்யூஸ் பண்றாங்க, நானே எல்லாத்தையும் பண்றேன், நீங்க ஒண்ணுமே பண்றதில்ல. நான் அப்படின்ற எண்ணமோ வார்த்தையோ நமக்குள்ளர இருக்கக்கூடாது. அவரவருக்கு உரிய கடமையை கர்த்தர் அவரவருக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு சிலர் ஆவிக்குரிய கடமைகளை பார்க்கறாங்க, ஒரு சிலர் இந்த பூமிக்குரிய கடமைகளை பார்க்கறாங்க. பட் இதோட அது பெட்டரு அப்படின்ற மாதிரி, இதோட அது வந்துட்டு தாழ்ந்தது அப்படின்ற ஒரு எண்ணம் யாருக்குமே இருக்கக்கூடாது. நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை கர்த்தர் ரட்சிக்கிறார் என்று சங்கீதம் 34:18 எழுதியிருக்கு. அப்ப ஆவியில அந்த தாழ்மை வந்துட்டு இருக்குதா? ஆவியில எளிமை வந்துட்டு நமக்கு இருக்குதா? இதைத்தான் கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். கடைசியா ஒரு 2 வசனங்களோட முடிக்கலாம். யாக்கோபு 4:6 வாசிக்கலாம். ஜேம்ஸ் 4:6. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஆமென். தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். சாத்தான் பெருமையோட வந்துட்டு இருந்தான், தேவன் எதிர்த்து நின்றார். ஆதாமும் ஏவாளும் பெருமையோட தான் வந்துட்டு இருந்தாங்க, கர்த்தர் வந்துட்டு எதிர்த்து நின்னார் இல்லைங்களா? அந்த பாபேல் கோபுரம் கட்டுறப்ப அவங்க வந்துட்டு பெருமையால தான் வந்துட்டு இதை செஞ்சாங்க. கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாக இருந்து அந்த பாஷைகளை தாறுமாறாக்கினார் அப்படின்னு வேதம் சொல்லுது. கோரா வந்துட்டு மோசேக்கு விரோதமா பெருமையா எழும்பி நின்னான். கர்த்தர் கோராவுக்கு விரோதமாக நின்றார். மோசேவுக்கு விரோதமாக மிரியமும் ஆரோனும் பெருமையா எதிர்த்து நின்னாங்க. கர்த்தர் மிரியமுக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கர்த்தர் நின்னார். எசேக்கியாவினுடைய பெருமையை கர்த்தர் வந்துட்டு உடைச்சு போட்டார். தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். 1 பேதுரு 5:5 வாசிக்கலாம். 1 Peter 5:5. அந்தபடியே இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவருக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார். ஆமென். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இந்த வசனம் அதே தான் சொல்லுது. யாக்கோபு 4:6 சொன்னது போலதான். அப்ப பரிசேயர்கள் பெருமையா இருந்தாங்க, கர்த்தர் பரிசேயர்களுக்கு விரோதமா இருந்தார். வேதபாரகர்கள் பெருமையா இருந்தாங்க, கர்த்தர் வேதபாரகருக்கு விரோதமாக ஐயோ கேடுன்னு சொல்லி சொன்னார். பரிசேயன் பெருமையா ஜெபம் பண்ணான், ஆனா ஆயக்காரனுடைய ஜெபத்தை தான் கர்த்தர் கேட்டார். அப்ப ஆயக்காரனை போல நம்ம தாழ்மையா வந்துட்டு இருக்கிறோமா? ஆண்டவரே, பாவியா இருக்கிற என் மேல் கிருபையாயிரும் அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு ஆவியில் நொறுங்குண்டு நம்ம இருக்கிறோமா? ஆவியில நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னா இன்னைக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு பார்த்துட்டோம். அப்படின்னா இதெல்லாம் வந்துட்டு செய்யக்கூடாது இல்லைங்களா? இதெல்லாம் வந்துட்டு செய்யக்கூடாத காரியம் எது? அது ஜீவனத்தின் பெருமையா இருக்கலாம், அந்த பூமிக்குரிய பெருமையா இருக்கலாம், ஆவிக்குரிய பெருமையா இருக்கலாம். இது நமக்குள் இந்த பேர் முதலாய் காணப்படக்கூடாது. அந்த இருதய சிந்தனை முதலாய் நமக்குள்ளார வந்துட்டு இருக்கக்கூடாது. நம்ம தாழ்மையா இருப்போம். தாழ்மையா இருந்தா எப்படி கர்த்தர் நமக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார் இல்லைங்களா? அவர் தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் அடிமையின் கோலம் பூண்டுதான் அந்த பூமிக்கு வந்தார். மாம்சத்தோட ரத்தத்தோடு அவர் வராருனாலே அடிமையின் ரூபம் எடுத்துதான் அவர் வராரு. அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், சேரக்கூடாத வழியில் வாசம் செய்கிறவர் வந்துட்டு நமக்காக அடிமையின் ரூபம் எடுத்துதான் அவர் வந்தார். அப்படின்னா நாமளும் நம்முடைய பெருமைக்குரிய விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுத்தா மட்டும்தான் கர்த்தர் நம்ம மேல் கிருபையா இருந்து அவருடைய 2ஆம் வருகையில நம்ம எல்லோருக்குமே நித்திய ஜீவனை கொடுப்பார். இந்த ஒரு எண்ணத்தோட நம்ம ஜெபம் செய்து இந்த பைபிள் ஸ்டடியை நிறைவு செய்யலாம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்கள் அப்பா தந்தையே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, நீர் நல்லவர், வல்லவர், பரிசுத்தர், தூயவர், நீர் இரக்கமுள்ளவர், நீர் சாந்தமுள்ளவர், நீர் நீதி உள்ளவர். துதியும் கணமும் மகிமையும் வல்லமையும் என்றென்றும் உம்முடையது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார்,
தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்கிறத நல்லா இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டாண்டவரே. அதற்காக நமக்கு நன்றி செலுத்திக்கிற ஆண்டவரே. பிசாசு உம்மை எதிர்த்து நின்னப்ப நீங்க பிசாசுக்கு எதிரா இருந்தீங்கப்பா. ஆதாம் ஏவள் பாவத்தின் மூலமா உம்மை எதிர்த்தப்ப நீங்களும் அவர்களுக்கு விரோதமா இருந்தீங்க ஆண்டவரே. பாபேல் கோபுரம் கட்டினப்ப கோரா எதிர்த்து நின்னப்ப, மிரியமும் ஆரோனும் மோசேக்கு விரோதமாக நின்றப்ப, எசேக்கியா பெருமை இருந்தப்ப நீங்க இவங்க எல்லாத்துக்குமே எதிராக நீங்க இருந்தீங்கப்பா. ஆனால் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறீங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுது ஆண்டவரே. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையதுன்னு சொல்லி ஆண்டவரே. எப்படி நாங்கள் தாழ்மையா இருக்கிறதுக்கு நீங்களே ஆண்டவரே நல்ல ஒரு எக்ஸாம்பிளா இருந்தீங்கப்பா. நீர் ராஜாதி ராஜாவாக, தேவாதி தேவனாக, ஒருவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாக பரலோகத்திலும் உடைய சிங்காசனத்துல நீங்க இருந்திருக்கலாம்ப்பா. ஆனா எல்லாத்தையும் நீங்க விட்டுட்டு எங்களுடைய பாவங்களுக்காக அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலோட நீங்க வந்தீங்கப்பா. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நீர் எங்களுக்காக இந்த பூமியில வெளிப்பட்டீர் ஆண்டவரே. உம்முடைய தாழ்மையான இந்த செயல்களை நாங்கள் சிந்தித்து பார்ப்பதற்கு நல்லா உணர்ந்துகிட்டு நாங்களும் அதை போல பிஹேவ் பண்றதுக்கு உம்முடைய ஆண்டவரை குணாதிசயங்களை நாங்கள் பிரதிபலிக்கிறதுக்கு எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கப்பா. நீங்க எப்படி அன்பா இருந்தீங்களோ நாங்களும் அப்படியே அதே மாதிரி அன்பா இருக்கிறதுக்கு எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே. நீங்க எப்படி தாழ்மையா இருக்கிறீங்களோ நாங்களும் அதே போல தாழ்மையா இருப்பதற்கு எங்களுக்கு கத்துக் கொடுங்கப்பா. தாழ்மையாக சிந்திக்கிறது எப்படி, தாழ்மையா பேசுவது எப்படி, தாழ்மையான பார்வையோட இருப்பது எப்படி, நம்முடைய அவயவங்கள் எல்லாவற்றிலும் வந்துட்டு கர்த்தருக்கு பிடிச்சது போல அன்போடும் தாழ்மையோடும் வந்துட்டு கிரேஸ்ஃபுல்லா இருப்பது எப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே. கிருபையோட நடப்பது எப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கப்பா. நீர் ஆண்டவரே விபச்சாரத்துல பிடிபட்ட பெண்ணுகிட்ட நீங்க எவ்வளவு கிருபையா, இனி பாவம் செய்யாதே நானும் உன்னை தீர்ப்பிடேன்னு சொன்னீங்களோ நாங்களும் அதே மாதிரி ஆண்டவரே கிரேஸ்ஃபுல்லா சிந்திப்பதற்கும் பேசுவதற்கும் நீர் தாமங்களை பழக்குவிக்க வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே. நீர் ஆண்டவரே சமாரியா ஸ்திரீ கிட்ட பேசும் பொழுது அவருடைய பாவத்தை வந்துட்டு ஆண்டவரை ரொம்ப ஹார்ஷா சுட்டி காட்டாம வந்துட்டு ஆண்டவரை ரொம்ப வந்துட்டு அந்த பெண்ணிட்ட நீர் அன்போட பேசுனீங்கப்பா. தேவன் ஆவியா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை மிகப்பெரிய சத்தியங்களை அந்த பொண்ணுகிட்ட நீங்க சொல்லி கொடுத்தீங்கப்பா. நாங்களும் அதே போல ஆண்டவரை யாருக்கிட்டையாவது நாங்க பேசுறதா இருந்தாக்க நாங்கள் உண்மை போல தாழ்மை உள்ளவர்களா, இணக்கம் உள்ளவர்களா வந்துட்டு நாங்கள் பேசுவதற்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. யாராவது பரிசேயர்களை போல, வேத பாரகர்களை போல யாராவது இருதய மேட்டிமையோட இருந்தா மட்டும் அவர்களுக்கு மட்டும் ஐயோ கேடுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஆண்டவரே சக கிறிஸ்தவர்களை சந்திக்கும் பொழுது, நாங்கள் எங்களை போல மற்ற சகோதர சகோதரர்கள் நாங்கள் சந்திக்கும் பொழுது அவர்கள் பாவிகளா இருந்தாலும் நாங்கள் இணக்கத்தோட பேசுறதுக்கு, அவங்கள்ட்ட தாழ்மையோட பேசுறதுக்கு, அவங்கள்ட்ட கிருபையோட நாங்கள் பேசுறதுக்கு, அன்போட நாங்கள் பேசுறதுக்கு நீர்தாமே எங்களை பழக்க வைக்க வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஆவிகளை பகுத்தறியக்கூடிய வரத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. யாரு கள்ள போதகர்கள், யாரு வந்துட்டு சாதாரண ஜனங்க, அவங்க பாவத்துல இருந்தாலும் அவங்கள வந்துட்டு வசனத்தை சொல்லி இழுத்து கொண்டு வர முடியும். நீங்கள் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும்னு சொல்லி வேதம் சொல்கிறது ஆண்டவரே. அதே போல நாங்கள் சாந்தமாய் உபதேசிக்கிறதுக்கு எங்களுக்கு கிருபையை கொடுங்கப்பா. சாத்தானுடைய தந்திரங்களை நாம் அறியாதவர்கள் அல்லவே என்று வேதம் சொல்கிறதுப்பா. பிசாசு வந்து நான் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன்னு சொன்னது போல நானும் வந்துட்டு கர்த்தருக்கு ஒப்பாவேன்ற ஒரு எண்ணம் எங்களுக்குள்ளார இல்லாம இருந்தாலும் நான் இந்த மனுஷனை போல ஆகணும், அந்த மனுஷிய போல ஆகணும், அவங்களுக்கு ஈக்குவலா நான் இருக்கணும், இல்ல அவங்களோட நான் பெருமையா வாழணும்னு சொல்லி ஆண்டவரே ஒரு கம்பேரிசன் ஆட்டிடியூட் எங்களுடைய இருதயத்துல இல்லாம நீர்தாம எங்களுடைய இருதயங்களை வந்துட்டு பாதுகாக்க வேண்டுமாறும் கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை பலப்படுத்துங்க, எங்களை வழி நடத்துங்கப்பா. நாங்கள் எப்பொழுதும் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் என்கிற எண்ணம் எங்களுடைய இருதயத்துல இருக்கிறதுக்கு கிருபையை கொடுங்கப்பா. நாங்கள் ஏறுதோ போல இல்லாமல் எப்பொழுதும் ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் நாங்கள் ஸ்தோத்தரிப்பதற்கு, உமக்கு நாங்கள் மகிமையை செலுத்துவதற்கு எங்களுக்கு கிருபையை கொடுங்கப்பா. எங்களுடைய நற்கரிகளை கொண்டு நாங்கள் மேன்மை பாராட்டுவதற்கு எதுவுமே இல்லை ஆண்டவரே. எங்கள்கிட்ட ஆண்டவரே நற்கரியங்களையும் ஆண்டவரே அந்த விருப்பத்தையும் செய்கையும் எங்களுக்குள் உண்டாக்குகிறவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுடைய ரட்சிப்பை எங்களுடைய கிருபை ஆண்டவரே எங்களுடைய நற்கிரியைகளால கிடையாது ஆண்டவரே. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல என்பதை நாங்கள் நம்புறோம் ஆண்டவரே. நாங்கள் நற்கரியைகள் செஞ்சாலுமே அதை நீங்க தான் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறீங்க. அதை செய்யக்கூடிய விருப்பத்தையும் வாஞ்சையும் அந்த செய்கையும் எங்களுக்குள்ளார உண்டாக்குகிற கர்த்தர் நீர் ஒருவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் எங்களுடைய விசுவாசத்தின் வெளிப்பாடாக நற்கரிகளை பார்க்கறதுக்கு கிருபையை கொடுங்கப்பா. நற்கரிகள் மூலமா நாங்க பரலோகத்துக்கு போறோம்னு சொல்லி தவறா நாங்க நினைக்காம எங்களுடைய விசுவாசத்தினுடைய பிரதிபலிப்பாக, விசுவாசத்தினுடைய வெளிப்பாடாக அந்த நற்கரிகள் செய்யறதுக்கு உங்களை நாங்க அன்பு செய்யறதுனால வந்துட்டு அதை பிரதிபலிக்கிறதுக்காக நாங்கள் நற்கரிகள் செய்யறதுக்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. ஈராண்டவரே இந்த பூமிக்கு வரும் பொழுது அந்த இருதய தாழ்மையை வச்சுதான் நீங்க நியாயம் தீர்ப்பீங்கன்றத நாங்க முழுமையா நம்புறோம். நாங்க எல்லோருமே இந்த வசனத்தை கேட்ட அனைவரையுமே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். எல்லோருமே இருதய தாழ்மையோட இருக்கிறதுக்கு எங்களுக்கு கிருபையை கொடுங்கப்பா. நாங்கள் பரிசேயனை போல ஜெபிக்காம நாங்க ஆயக்காரனை போல தாழ்மையா ஜெபிக்கிறதுக்கு எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமாறு
கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே, எங்களை தொடர்ந்து வழி நடத்துங்க, எங்களை பலப்படுத்துங்கப்பா. அப்போஸ்தலர்கள் எப்படி தாழ்மையா இருந்தாங்களோ, அநேக சீஷர்கள் எப்படி உமக்கு தாழ்மையா இருந்தாங்களோ, மரியாள் எப்படி தாழ்மையா இருந்தாங்களோ, நாங்களும் அதே போல ஆண்டவரே, நாங்கள் உமக்கு முன்பாக தாழ்மைப்பட்டு நடப்பதற்கு எங்களுக்கு கிருபையை கொடுங்கப்பா. நாங்கள் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டவர்களா, எப்பொழுதும் கர்த்தருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறோம். நாங்க பாவிகளா இருந்தாலும் கர்த்தர் எங்களை காப்பாத்திட்டாரு. ஆனாலும் அந்த பாவிகளில் பிரதான பாவி நான் தான் சொல்லி பவுல போல நாங்க தாழ்மையா இருப்பதற்கு எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே, எங்களுடைய இருதய சிந்தனைகளை நாங்கள் தாழ்மையா இருப்பதற்கு எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. எங்களுடைய கண்ணின் பார்வையில, வாயின் வார்த்தைகள், எங்களுடைய அவயவங்களின் செயல்பாடுகள் எல்லாவற்றிலும் நாங்கள் தாழ்மையா நடக்கிறதுக்கு நீர்தாமே எங்களை பழக்க வைக்க வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே, உடைய பரிசுத்தத்திற்கு பங்காளிகளா இருப்பதற்கு எங்களுக்கு மகா பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறீங்கப்பா. அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உங்களுக்கு நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே. உடைய வருகைக்கு முன்னாடி நாங்கள் எல்லோருமே பரிசுத்தமா மாறுவதற்கு கிருபை கொடுங்கப்பா. கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாம உமக்கு முன்பாக நாங்கள் நிற்பதற்கு தகுதி உள்ளவர்களை எங்களை மாற்ற வேண்டுமாறு உம்மை கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் சீக்கிரமா இந்த பூமிக்கு வாரும் ஆண்டவரே. துதிகன மகிமை எல்லாம் இயேசுவே ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த ஜெபங்களை என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் ஏறெடுக்கிறேன், ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise Lord, brothers and sisters.